உயிர் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இதுக்கு முன்னாடி அம்மாவ பேட்டி எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் தம்பி முனீஸ்வர முருகேசன, ராமர் முருகேசன் பேட்டி எடுத்து போட்டிருந்தாரு. இப்ப இந்த வீடியோல நம்ம எங்க வீட்டு கடைக்குட்டி சிங்கம், தாளத்தின் தங்கம், தன்மான சிங்கம், ஆறுமுக முருகேசன நாங்க கேள்வி கேட்க போறோம். அவனுக்கு தெரிஞ்சத அவன் எப்படி வில்லுப்பாட்டுக்குள்ள வந்தான், எப்படி கத்துக்கிட்டான், அம்மா கூட எப்படி வந்தான், அதுக்கப்புறம் இப்ப ராமர் முருகேசன் கூட இது எல்லாம் நம்ம அவங்ககிட்ட கொஞ்சம் கேட்டு அவனை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. வணக்கம். வணக்கம். வில்லுப்பாட்டுலாம் எப்படி போகுது இந்த சீசன்ல? வில்லுப்பாட்டு இந்த சீசன்லயா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். இனிமேல் தான் தெரியும். முதலாளிக்கு தான் தெரியும். எந்த ஊருன்னு சொல்ல மாட்டாரு, அது சொல்ல எந்த மாட்டாங்க. ஏரியாருன்னு சொல்ல மாட்டாரு. எதுவுமே தெரியாது. போய் வண்டி சாவியை கையில கொடுத்துருந்தோம். இந்த திசை எங்க பாரு, விட்றா வண்டி அந்த திசையை பார்த்து அப்படின்பாரு. நம்ம பாட்டு போயிட்டே இருக்க வேண்டிதான். சரி, ரைட். இப்போ நம்ம கேள்விக்கு வரலாமா? முதல் கேள்வி ம். எல்லாத்தையும் கேட்குற மாதிரி தான். ம். இந்த வில்லுப்பாட்டுக்குள்ள எத்தனை வயசுல நீ உள்ள வந்தீங்க? எத்தனை வயசுல உள்ள வந்தீங்க? எப்படி? நான் குடம் அடிச்சேன், தம்பி உடுக்கு எடுத்து கையில எடுத்தான், ராமர் முருகேசன் அண்ணாவி ஆயிட்டாரு. இந்த தாளத்து மேல எப்படி ஈடுபாடு வந்துச்சு? எப்படி உங்களுக்கு ஆர்வம்? யாரு சொல்லி கொடுத்தா? எப்படி இந்த வில்லுப்பாட்டுக்குள்ள வந்தீங்க? எத்தனை வயசுல வந்தீங்க? இல்ல, நான் வில்லுப்பாட்டுக்குள்ள வந்து சின்ன வயசுல இருந்து அம்மா வீட்டுல பாக்குறதுக்கு ஆள் இருக்காது. யார பாக்குறதுக்கு? பொண்ணு பாக்குறதுக்கு. சின்ன வயசுல இருந்து வீட்டுல இப்ப நான் சின்ன பையலா இருப்பேன். இருந்தோடனே வீட்டுல பாக்குறதுக்கு ஆள் இருக்காது. அக்கா ஜாயிண்ட்டுக்கு போயிருவா, நீ குடம் அடிக்க போயிருவ, அண்ணன் காலேஜ் போயிருவான். காலேஜ் இப்பதான் படிச்சாரு. கடைக்குட்டி நான் தானே, பாக்குறதுக்கு ஆள் இருக்காது. இப்ப நீ எப்படி உன் பிள்ளைகளை பின்னாடி கூப்பிட்டு வர, அதே மாதிரிதான் பின்னாடி அப்படியே சும்மா கூப்பிட்டு வரும். அப்ப விரலுதான் விரலு சும்பிட்டு இருப்பேன் சின்ன வயசுல, அப்படியே பின்னாடி உட்காந்து. அதுக்கடுத்து அண்ணன், அப்பா எல்லாரும் அப்படியே அவங்க கூடயே அப்படியே வந்தேன். அவ்வளவுதான். எடுத்து வில்லுப்பாட்டுக்கு நான் தனியா வரல, பாக்குறதுக்கு ஆள் இல்லாம கூட வந்தேன். பாக்குறதுக்கு ஆள் இல்லாம கூட வந்தீங்க. கரெக்ட். எந்த வயசுல கரெக்டா இந்த தாளத்தை கையில எடுத்தீங்க? தாளம் இப்ப வில்லுப்பாட்டுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னா தாளத்தானே சொல்லுவாங்க. இப்ப தாளத்தை நீங்க கையில எடுத்தது கரெக்டா எந்த வயசுல? தாளம்னு நான் அடிக்க ஆரம்பிச்சது வந்து அண்ணன் படிக்க ஆரம்பிச்சதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் தாளத்தையே நான் தொட்டது. அண்ணன்னா 2 அண்ணன் இருக்கார்ல, எந்த அண்ணன்? அண்ணன் புலவர் யாரு? ராமர், நம்ம ஓனர். அவரு வில்லு படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் அடிச்சேன். அதுக்கு முன்னாடிலாம் நான் தாளம் அவ்வளவா அடிச்சதே கிடையாது. நான் கட்டையில தான் உட்காந்துருப்பேன். கட்டையில உட்கார்ந்தது கொஞ்சம் நஞ்சமா பண்ணுவாங்க. அதுவும் அடிச்சதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா எங்க மாமாவும் எங்க அண்ணனும். மாமானா? கருசாமி மாமா. அவர் தான் தாளம் அடிப்பாரு. அவர் அடிக்க மாதிரிலாம் யாராலையும் அடிக்க முடியாது. அப்படி அடிப்பாரு. இந்த குதிரை ஓடுத மாதிரி இருக்கும் அவர் அடிக்கிறது. நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருப்போம். எத்தனை நாளைக்குல சும்மாவே உட்கார்ந்துட்டு இருப்ப அப்படிமா. அதுக்கு இல்லாம எங்க அண்ணன் வேற சைடுல உட்கார்ந்து அழ வச்சிருவான். எதையாவது சொல்லி கிண்டல் அடிச்சு தண்ணி ஓயாம கேட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு 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 பாட்டில் ஃபுல்லா இருக்கும். அந்த ஒரு பாட்டில குடிக்க தண்ணி அவன் குடிச்சிருவான். குடிச்சிட்டு நம்ம போய் இறங்கி போய் மறுபடியும் எடுத்துட்டு வந்தா மறுபடியும் உடனே குடிப்பான். நம்மள அசிங்கப்படுத்திட்டே இருப்பான். சரி, இவன் எவ்வளவு நாள் இப்படியே இருப்பான், தொழிலை சீக்கிரம் கத்துக்கணுமே அப்படின்ட்டு நம்மள அசிங்கப்படுத்திட்டே இருப்பான். அழுவேன், மேடையில உட்கார்ந்து அழுவேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு. சின்ன வயசுல கூட வந்திருக்கேன். ஓரளவு ஸ்கூல் போகலாம் ஆள் இல்ல, கட்டடிக்க ஆள் இல்லங்கிற போது கூப்பிட்டு வருவான் அம்மா. அப்பம்போது இவன் போட்டு ரொம்ப பாடாப்படுத்துவான் அண்ணன், பெரிய அண்ணன். ஏன்டா வாரம்னு இருக்கும், ரொம்ப பாடாப்படுத்துவான். ஆனா அது அவன் அவ்வளவு இது பண்ண போய் எங்க மாமாவும் ஏசுவான், ரொம்ப ஏசுவான். அவங்க 2 பேரும் இது பண்ண போய் இப்ப நம்ம தாளம் அடிச்சிட்டு இருக்கோம் அண்ணன் செட்ல. இப்ப சொல்லி கொடுத்தது, தாளம் அடிக்க சொல்லி கொடுத்தது அது நம்ம அப்படியே பார்த்து இது பண்ணதுதான். அவங்க திட்டுறது நம்ம ஒரு வெறியில கத்துக்கணும் அப்படின்னு அவங்க எப்படி பாக்காங்களோ, அவங்க எப்படி அடிக்காங்களோ உட்கார்ந்து பார்த்துட்டே இருப்போம். அதனால வந்ததுதான். இப்ப எத்தனை வருஷமா தாளம் அடிச்சிட்டு இருக்கீங்க? தாளம் அடிச்சது பார்த்தா ராமர் எத்தனை வருஷம் வில்லு படிச்சிருந்தாங்க? உங்களுக்கு தான் பார்த்தேன். ஒரு 5 வருஷம் படிச்சிருப்பான். 5, 6 வருஷமா? 5 வருஷம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம்னா 7 வருஷம். சரி, அதுக்கு இப்போ 5 வருஷமா தம்பி ராமர் முருகேசன் கூட. அதுக்கு முன்னாடி யாரு கூட? அதுக்கு முன்னாடி யாரு? அம்மா கூட மட்டும்தான். அம்மா கூட. வேற யாரு கூட போக மாட்டேன். சரி, இப்ப அம்மா கூட படிச்சதுக்கும் தம்பி கூட அண்ணன் கூட படிக்கிறதுக்கும் 2க்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அம்மா கூட படிக்கணும்னா அம்மா சரி பிள்ளைகளுக்கு உடம்புல பிடிச்சிடக்கூடாது, ரொம்ப இது பண்ணக்கூடாது, மெதுவா படிக்கும். கதையை இழுத்து படிக்கும். அண்ணன் கூட அப்படின்னா அவன் இறக்கப்பட மாட்டான். காலுதான் வேங்குறதுக்கு கொள்ளுன்னு கொன்னு வேர்வை அப்படி வடியும். அப்படியே படிச்சாதான் படிச்ச மாதிரியே இருக்கும். போய் வில்லு படிச்சுட்டு அப்படியே போய் தூங்கணும், அந்த டயர்டோட போய் தூங்கணும். அம்மா கூட வில்லு படிச்சோம்னா படிச்சு முடிச்சுட்டு விடிய 4 மணி வரைக்கும் உட்காந்து செல்ல நோண்டுற மாதிரி இருக்கும். அந்த உடம்பு அசதி தெரியாது. அண்ணன் அப்படி கிடையாது. அண்ணன் சாமி ஆட்டத்துக்கே 1 மணி நேரம் போட்டு அடிக்கணும். அப்படிங்கிற அண்ணன் கூட வேகமா இருக்கும்.
வேகம். நல்லா இருக்கும். சரி. உடம்பு அந்த அசதி தெரியும். சரி, இப்போ தூங்குறதுக்கு ஈஸியா. தாளம் அடிச்சா உடம்புல பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அம்மா மெதுவா படிப்பாங்க ம். அப்படின்னு சொல்லுவீங்களா? இந்த வில்லுப்பாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க, வில்லுப்பாட்டுக்காரனுக்கு தானே எதுக்கு அவ்வளவு பைசா கொடுக்கணும் ம். அப்படின்னு சொல்லுவாங்க. ம். ஆனா நீங்க சொல்லுவீங்கல்ல, உடம்புல பிடிச்சிடக்கூடாதுன்னு அம்மா மெதுவா பிடிக்கணும். இந்த வில்லுப்பாட்டை பொறுத்த வரைக்கும் ம். உடம்புல பிடிக்கிறது அப்படின்னா என்ன? உடம்புல பிடிக்குது அப்படின்னா, இப்போ நம்ம மித்த இது எப்படின்னு எனக்கு தெரியல. இப்ப மேளம், மேளக்காரங்க அவங்களுக்கும் கஷ்டம் தான் அப்படின்னு எல்லாத்துக்கும் கஷ்டம் தான். மகுடம் எல்லாமே கஷ்டம் தான். ஆனா வில்லுப்பாட்டுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, 9 மணிக்கே நம்ம ஆரம்பிச்சுருவோம். 9 மணி அதுக்கு முன்னாடி சில ஊர்லலாம் 8 மணிக்கு ஆரம்பிச்சுருவாங்க. காலையில சிவனேந்த பெருமாள் வரைக்கும் படிக்க வச்சுருவாங்க. ஆமா, அதிகாலையில ஆ 5 மணிக்கு. படிக்க வச்சுருவாங்க. நம்ம 9 மணிக்கு போடுற வில்லு 12 மணி வரைக்கும் படிப்போம். படிச்சுட்டு, அதுக்கப்புறம் 1 மணி நேரம் சாமி வந்து அப்பவும் ரெஸ்ட் விடாது நம்மளுக்கு. சாமி நம்ம முன்னாடி வந்துதான், சரி எனக்கு இந்த சாமி இப்படி அடிப்பா எனக்கு அப்படிங்கும். அந்த அன்னைக்கு நம்மாளு உக்கிரமாயிருவாரு. அதுல ஒரு 1 மணி நேரமா, அதுக்கு அடுத்து மறுபடியும் பாத்தீங்கன்னா, நம்மள 5 மணி வரைக்கும் படிக்க வச்சுருவாங்க. அந்த கோடை ஆ முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம கண்டினியூவா வில்ல கண்டிப்பா ஆரம்பிங்க. நம்மளுக்கு அந்த ரெஸ்ட்டே இருக்காது. ஊடையில கொஞ்சம் வேணா அந்த பாத்ரூம் அதுக்கு வேணா கொஞ்சம் இது பண்ணுவாங்க. மித்தபடி பாத்தீங்கன்னா, ஒரு 10 மணி நேரம் கிட்ட அப்படி ஒரு குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம் கூடயே அப்படியே நம்ம தொடர்ந்து படிக்க மாரி ஆனா இருக்கும். பார்த்தா லேசா சொல்லிருவாங்க, ஆ வில்லுப்பாட்டுக்காரன் தானே. நீங்க எவ்வளவு நேரம் ஒரே ம். இடத்துல உட்கார்ந்துட்டே இருப்பீங்க? உனக்கு என்ன வேலை ஆ இருக்கும்? நம்ம சொல். எவ்வளவு நேரம் இப்ப ஒரு இடத்துல நம்ம உட்கார்ந்து அது இல்லாம நம்ம இந்த மாரி இந்த மம்பட்டி பிடிச்சு அந்த மாரி வேலை பார்க்கிறது வந்து உடம்பு வலியா இருக்கும். அத விட நம்ம தூக்கம் இல்லாம ஒரு 8 மணி நேரம், 9 மணி நேரம் விடாம பேசுனீங்கன்னா, அதுல உள்ள எனர்ஜி ரொம்ப இதுல காலியாவதோட எனர்ஜி, அதுல இப்ப ரொம்ப எனர்ஜி சீக்கிரம் காலியாகும். நம்ம குரல ஆ குடுக்குறோம்ல. அது நம்ம பேசும்போது எனர்ஜி ரொம்ப இதாகும். அப்ப நம்ம யோசிச்சு பாருங்க 10 மணி நேரம் நம்ம பேசிட்டே இருக்கணும். உட்கார்ந்த இடத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கணும். அப்படிங்கிறது உடம்புல ரொம்ப பிடிக்க தான் செய்யும். கண்டிப்பா உடம்ப பாதிக்கும். ஆமா. தூக்கமும் இல்லாம போகும். தூக்கம் இல்லாததுன்னா இல்லாத நோயெல்லாம் வரும். நீங்க வில்லுப்பாட்டு இதெல்லாம் நெறைய பார்த்தீங்கன்னா, அவங்க ஆயுள் காலம் அப்படிங்கிறது ரொம்ப இதெல்லாம் இருக்காது. அந்த ஏகப்பட்ட ஆ கலைஞர்கள் இல்ல இப்போ. தூக்கம் முக்கியமான கலைஞர்கள் இருக்க மாட்டாங்க. அந்த உடம்பு அசதிக்காண்டி இந்த ஏதாவது மது அத மாரி ஏதாவது இது பண்ணிடுறாங்க. அதிலேயே பாதி பேரு இதாயிடுறாங்க. அப்படிங்கைல 10 மணி நேரம், 15 மணி நேரம் படிக்க தான் செய்யணும். அது உடம்புல பிடிக்க தான் செய்யும். சரி, இப்போ தூக்கம் இல்லாம நாங்க வில்லு பிடிக்கோம் அப்படின்னு சொல்லுதல்ல. ம், இப்போ அந்த காலத்துல அம்மா கூட வில்லு பிடிச்சதுக்கும், ம், இப்போ தம்பி கூட வில்லு பிடிக்கிறதுக்கும் எப்படி இருக்கு? ஏன்னா இப்போ வந்து வில்லு பிடிக்கிற நேரம் வந்து நம்ம சொல்லுதோம். ம், ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம். இப்ப ராத்திரி 9 மணிக்கு வில்ல ஆரம்பிச்சோம்னா, காலையில 5 மணி வரைக்கும் ஊர்க்காரங்கள நிப்பாட்டுன்னு சொன்னாலும் தலைவர் நிப்பாட்ட மாட்டாரு. ம், சிவனானந்த பெருமாளுக்கு, அதே மாரி கருக்கல்ல இருளப்ப சாமிக்கு ரெஸ்ட் ம், இல்லாம நம்ம நம்ம தூக்கம் இல்லாம படிச்சிருக்கோம். ம், இப்போ நம்ம படிக்கிறதுக்கும், அம்மா கூட நீ படிக்கிறதுக்கும், இப்ப தம்பி கூட படிக்கிறதுக்கும் அந்த நேரம் இருக்குல்ல. ம். அம்மா கூட நம்ம எவ்வளவு நேரம் படிச்சோம். இப்ப தம்பி கூட நேரம் குறைஞ்சிருக்கா? இல்ல கூடியிருக்கா? இல்ல இது ராமர் கூட படிக்குங்கும்போது கூட தான் அம்மா படிச்ச மாரியே தான் ராமரும் படிச்சாரு. ஆ அது வந்து நேரம் குறையது கூடன்னு சொல்ல முடியாது. இப்ப மத்த செட்டுக்கு போனா தான் தெரியும். இப்போ ட்ரெண்டிங்ல செட் இருக்கு. அந்த செட்டுக்கு போனா தான் தெரியும். எவ்வளவு நேரம் படிச்சாங்க, என்ன பண்ணாங்கன்னு. ஆனா ராமர் வந்து விடிய வச்சுருவான். சில அவங்க கோயில்காரங்களே வேண்டான்னு சொன்னாலும், மைக் சூப்பரா இருந்தா நம்ம தூங்கி தூங்கி விழுந்துட்டுனாலும் அடிச்சுட்டே இருக்கணும். விடிய விடிய அடிக்க வச்சுருவான். அதனால அம்மாவுக்கும் ராமருக்கும் வித்தியாசம் நான் பார்க்கல. வித்தியாசமே தெரியல. கம்மியா படிச்ச மாரி எனக்கு தெரியல. அம்மா படிச்ச மாரி ஆ அதே அதே நேரம் தான். நேரம் தான். நம்ம போன ராமர் கூட செட்லயும் போவே இல்ல. ம். மித்த செட் எப்படின்னு எனக்கு நம்ம தெரியல. போனது போனது கிடையாது. கிடையாது. அதனால அதனால நம்மளுக்கு தெரியல. நமக்கு எத்தன தெரியாது. மணி நேரம் படிக்காங்கன்னு எனக்கு தெரியல. நேர கணக்கு அப்படிங்கிறது ஆ நம்மளுக்கு கிடையாது. நம்மளுக்கு முக்கியமா கிடையாது. ராமர் முருகேசனுக்கு கிடையாது நேரங்கிறது. ஊருக்காரங்க நிப்பாட்ட சொன்னாலும் அது பாட்டு கட கடன்னு அவன் சொன்ன பேசிக்கிட்டே மாரி இருக்கும். குதிரை வண்டி போன மாரி சட சட சடன்னு போய்க்கிட்டு இருக்கும். நாங்க தான் உறங்கி உறங்கி விழுவோம். உறங்கவும் முடியாது உறங்கவும் அவங்கிட்ட. முடியாது. 2வது கதை இப்போ ராமர் வந்து ஒரு கதை படிக்க மாட்டான். இப்ப புதுசா ஒரு கதைய குடுத்தாலும், அந்த கதைய நம்ம ஆர்வமா கேட்க வைக்கும். நான் பின்னாடி தான் இருப்பேன். ஆனா கதை இது என்ன கதை புதுசா இருக்கு அப்படின்னு இதெல்லாம் இருக்காது. அந்த கதைய கேட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த கதைக்குள்ளேயே போற மாரி இருக்கும். ராமர் படிக்கையில. அம்மா படிக்கையில எனக்கு அப்படி இருக்குன்னா, ராமாயணம் படிக்கையில எனக்கு அப்படி இருக்கும். அம்மா ராமாயணம் படிக்கையில அந்த கதைக்குள்ளேயே நம்ம டிராவல் ஆகுற மாரி இருக்கும். அம்மா, அத்தை படிக்கையிலலாம் அந்த கதைக்குள்ள இப்போ ஒரு கதைய நம்மள்ட்ட சொல்லுதாங்கன்னா, அந்த கதைக்குள்ள நம்ம டிராவல் ஆகுற மாரி இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். நமக்கு நல்லா ராமர் இருக்கும். படிக்கையில அது மாரி இந்த புது கதை ஏதாவது படிங்க. இப்பமா சின்ன தம்பி கதை படிச்சு நீங்க பார்த்திருப்பீங்க. அழுத மாரிலாம் படிச்சிருப்பான். அந்த கதையெல்லாம் நீங்க பின்னாடி உட்கார்ந்து கேட்கும்போது எங்களுக்கு அது புதுசா இருக்கும். எல்லா கோயில்லயும் அத படிக்க விட மாட்டாங்க. ஒரு சில கோயில்ல தான் படிக்க விடுவாங்க. அப்படிங்கும்போது அந்த கதைக்குள்ளேயே போற மாரி இருக்கும். ஓ! இப்படி இது பண்ணாரா? இப்படி இறந்தாரா? அப்படின்னு நம்மளுக்கே அது புதுசா இருக்கும். அப்படிங்கையில அந்த ரொம்ப நேரம் படிச்சது தெரியாது. தெரியாது. அந்த களைப்பு தெரியாது. நமக்கு நேரம் ஆ போறது தெரியாது. அதுதான் மெயினு. அது இல்லாம அக்கா வேற கொஞ்சம் நகைச்சுவை பண்ணுவாங்க. ஆமா. அதனால நேரம் போகாது. சரி. அடுத்த கேள்விக்கு போக போவோம். தெரியாது. அடுத்து வில்லுப்பாட்டுக்காரங்க அப்படின்னா எல்லாரும் அண்ணாவிய தூக்கி வச்சு கொண்டாடுதாங்க. ம், அண்ணாவி, 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 அண்ணாவி வராரு, அண்ணா அதான் அந்த காலத்துல அண்ணாவி அண்ணாவி வராரு அப்படிங்கிறது. ம், அண்ணாவி அந்த அண்ணாவி அவங்க வில்லுப்பாட்டு வருது, இவங்க வில்லுப்பாட்டு வருது. ம், ஆனா நம்ம வந்து பக்கப்பாட்டுக்காரங்க. ம், இந்த வில்லுப்பாட்ட பொறுத்த வரைக்கும்
அண்ணாவிமாரை தாண்டி நம்ம பக்கப்பாட்டுக்காரங்களுக்கு எவ்வளவு பங்கு இருக்கு? பங்குனா நம்ம உழைப்பு அதுல எவ்வளவு முக்கியம், எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க பாப்போம். கேமரா பார்த்து சொல்லுங்க. பக்கப்பாட்டுக்காரங்களும் முக்கியம்தான். இருந்தாலும் நம்ம அண்ணாவி அளவுக்கு நம்ம போக அப்படி முடியாது. சொல்லக்கூடாது. நான் இல்ல அப்படி நமக்காக சொல்ல பேசிட்டு முடியாதுன்னா, இருக்கேன். அது நம்மளுக்காண்டி தான் பேசுறீங்க. நம்மளும் உழைக்கும். நம்ம ம், இல்லன்னு சொல்லல. நம்ம ம், உயிர குடுத்து அடிக்கும். நம்ம இல்லன்னு சொல்லல. ஆனா, திடீர்னு இப்போ ஒரு 5 நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம அடிக்கிறது கொஞ்சம் தொழில கத்துக்கிட்டோம்னா எப்படினாலும் அடிச்சிடலாம். திடீர்னு ஒரு ஷீட்ட குடுத்துட்டு, ம். "தம்பி இங்க இருந்து சாமி இங்க வந்திருக்கு. இந்த இத நீங்க படிச்சிரணும்." அப்படின்னா நம்மட்ட குடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம தாளம் போடுவோம். தாள சிங்கிட்டி ஆ சிங்கிட்டின்னு தாளம் நம்ம போடுவோம். அடிச்சுட்டு உட்கார்ந்துக்கிடலாம். ஆமா. அங்க இதுல ஊற சேர்க்கணும். ம். அந்த சாமி எப்படி இது பண்ணுச்சுன்னு அவங்க சேர்க்கணும். அந்த அந்த குறிப்பிட்ட டைம் திடீர்னு குடுத்துருவாங்க. அத யோசிக்கணும்ல. நம்ம போய் அடிச்சுட்டு போய் படுத்துக்கிடுவோம் 2வது. அவங்க படுக்காம இப்ப ராமர்லாம் ஒரு புது கதைய குடுத்தாங்கன்னா உட்கார்ந்து கேட்டுட்டு இருப்பாங்க விடிய விடிய. அப்படிங்கல அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதுக்காண்டி நம்மளும் லேசு கிடையாது. அப்படி அத சொல்லு நாங்களும் பக்கி. கொஞ்சம் உனக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நமக்கு தான் பேசிட்டு நாங்களும் இருக்கோம். கொஞ்சம் கஷ்டப்படுவோம். ஆனா நம்மளோட கொஞ்சம் கஷ்டம் உனக்கு அவங்களுக்கு. என்ன தெரியும்? ஆமா போடுறது எனக்கு தானே தெரியும். பக்கப்பாட்டுக்காரங்க எவ்வளவு கஷ்டம்னு. தா அவனாவது அந்த கதைய படிச்சிருப்பான். ஆனா அதுவும் கூட படிச்சிருக்க ஆ மாட்டேன். ஆமா போட்டுக்கலாம். தாளம் அடிக்கிறது தானே தெரியும். தாளம் அடிக்கிறது கஷ்டம் தான். அத பத்தியா? உன் வேலைய நீ பெருசா பேசுறத பத்தியா? சைக்கிள் கேப்ல. சரி ரைட்டு. அடுத்து பக்கப்பாட்டுக்காரங்க நம்ம வந்து நம்மள விட அண்ணாவி தான் பெருசுன்ட்ட. அது வேற விஷயம். பெருசுன்னு நான் சொல்லல. அப்புறம் கஷ்டம் நம்மளுக்கும் கஷ்டம் இருக்கு. அவங்களுக்கும் அவங்களையும் நம்ம இதுன்றனால என்ன, அவங்க படுற கஷ்டத்துக்கு துட்டு நெறைய வாங்குறாங்க. வாங்குதாங்கல்ல. அப்புறம் அது என்ன? இன்னைக்கெல்லாம் 40,000 50,000 கொடி கட்டி பறக்கீங்கல்ல. ஆமா. என்ன? அது நம்மள வச்சு தான் அது அவங்க கரண கட்டி, சரி கொஞ்சம் சம்பளத்த இந்த வருஷம் 2026 ஆயிடுச்சு. கொஞ்சம் பார்த்து செய்ப்பா ஓனர். ஓனர்லாம் எங்க எங்க ஓனர் வந்து தங்கங்க. எங்க முதலாளி தங்க முதலாளி என்னைக்குமே. அது சொல்லு ஆறுமுகம். மூஞ்சிக்கு முன்னாடி போகலாத அவனுக்கு பிடிக்கும். சரி அடுத்த கேள்வி. நம்ம ஓனர் ராமர் முருகேசனை தவிர, நம்ம அம்மா முனியம்மாள் என்ற சாவித்திரியை தவிர, அடுத்து நம்ம அத்தை தோணித்துறை முத்துலட்சுமியை தவிர, பிடிச்ச வில்லுப்பாட்டு, அடுத்த வில்லுப்பாட்டு அப்படின்னா எந்த வில்லுப்பாட்டு? நீங்க ஆர்வமா பாக்குற வில்லுப்பாட்டு அப்படின்னா, ஒரு இப்ப பக்கத்துல வில்லு படிச்சாலே நம்ம வந்து யாரு நம்மள பார்க்க வராங்களோ இல்லையா, நம்ம ஆர்வமா ஓடிருவோம். ஆமா. குடுகுடுன்னு. நம்ம அண்ணாவி நம்மள காருக்குள்ள அள்ளி போட்டு கொண்டு போயிருவாரு. நான் வரமாட்டேன். நான் நீ அவ்வளவா வரமாட்ட அது தெரியும். இவன் வந்து படத்துக்கு ஒரு ரூம் இருக்கு வீட்ல ஸ்பெஷலா. அந்த ரூம்ல எப்போதும் 4 முட்டைய வச்சா போதும் குஞ்சு பொரிச்சு குடுத்துரும். அந்த அளவுக்கு உள்ள தூங்குவான். எந்த நேரமும். ஆ உனக்கு பிடிச்ச வில்லுப்பாட்டு, நீ ஆர்வமா கேட்கிற வில்லுப்பாட்டு அப்படின்னா என்ன வில்லுப்பாட்டு? யார் பாட்டு நான் பிடிக்கும்? ஆர்வமா கேட்குது கிருஷ்ணாபுரம் முத்துலட்சுமி அம்மா வில்லுங்க. அவங்க வில்லு ரொம்ப பிடிக்கும். அவங்க சாமியாட்டம், அது அவங்க சாமியாட்டம் மாரியே ராமர் படிக்கும்போதுமே எனக்கு அந்த ஃபீல் இருக்கும். அவங்க அப்படி படிப்பாங்க. அது நல்லா இருக்கும் அவங்க வாய்ஸ். ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. நான் அதிகமா கேட்கறது பார்த்தீங்கன்னா, மகுடம் தான் கேட்பேன். வில்ல ம். விட மகுடம் தான் நெறைய கேட்பேன். அதுவும் சக்தி கண்ணன் அவங்க குரலு, அவங்க மகுடம் பார்ப்பேன். நான் மகுடம் தான் அவருக்கு ரொம்ப ஃபேனு. ம நான் பெரிய ஃபேனு. சக்தி கண்ணன் அவர்களுக்கு பெரிய ஃபேனு. நான் மகுடம் தான் படிப்பேன். இடையில கூட பிளான் போட்டோம். ராமர் பேசாம புலவராயிரு. ம். நான் வேணா ஆ ஜாயிண்ட் போடுவேன். மந்த அடிக்கும், உச்ச அடிக்கும்னு ஒரு பிளான்ல இருந்தோம். மகுடம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். நான் வில்லு பாட்டு கேட்பேன். ஆனா கிருஷ்ணாபுரம் முத்துலட்சுமி அம்மா வில்லு பாட்டு மட்டும் தான் கேட்பேன். முத்துலட்சுமி அம்மா வில்லுப்பாட்டு. ஒரு சரி. ஒரு இப்போ தேவர் சாங் படிச்சிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். அதான் கார்ல போகையிலயும் வரையிலயும் கேட்டுட்டே இருப்பேன். பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ பழைய கலைஞர்களுக்கும், இப்போ கிருஷ்ணாபுரம் முத்துலட்சுமி அம்மா அவங்க படிக்கிறதுக்கும், இப்போ உள்ள கலைஞர்கள் படிக்கிறதுக்கும் 2க்கும் உள்ள வித்தியாசம். அதையும் அது அ அவங்களையும் இப்போ உள்ள ஒரு வில்லிசை கலைஞர்களும் எப்படி ஒப்பிடனே எனக்கு தெரியல. அவங்க வேற அவங்க அவங்க ராகம் அவங்க படிக்கிறதுல ஒரு 4, 5 மெட்டு வேணா இப்போ படிச்சவங்க இத படிக்கலாம். இல்ல இப்போ இது நெறைய 2, 3 மெட்டு தான் போடுதாங்க. அப்பவும் அவங்க எத்தன மெட்டு போடுவாங்க. எங்க அம்மாவே எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மாவே நெறைய மெட்டு போடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ராமரும் ஓரளவுக்கு மெட்டு போடுவான். ஆனா, அப்போ உள்ள மெட்டு நீ அவங்களையும் இங்க இப்போ உள்ளவங்களையும் நான் முதற்கொண்டு அப்படிதான் சொல்லுவேன். இப்ப எங்க மாமா தாளம் அடிக்கி, கருப்பசாமி அவரு தாளம் அடிக்க அளவுக்கு நான் அடிக்க மாட்டேன். சும்மா பெருமைக்கு நம்ம சொல்லக்கூடாது. அவங்க இது வேற, இப்போ உள்ளதெல்லாம் அப்படி கிடையாது. ஆனா இப்போ அவங்க யாராவது இப்ப வெளிய தெரியுறாங்களா? வெளியில கொண்டு வர சரி ஆள் இல்லையே. கொண்டு வரணுமே. குரல பார்த்தா பரவால்ல. குரல பார்த்த காலம் போயிட்டுல அப்போ. கொண்டு வரலையே கிருஷ்ணாபுரம் முத்துலட்சுமி அம்மா அவங்க அப்படின்னா, மெட்டு நீங்க YouTubeல நீங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க. பழசு கிருஷ்ணாபுரம் முத்துலட்சுமி அம்மா, அதுக்கடுத்து துவானித்துறை எங்க அத்தை, அவங்க போடுற மெட்டு, அவங்க போடுற கதை நீங்க இப்போ உள்ளது ரீசென்ட்டா நீங்க யாருனாலும் இப்ப ராமரையும் சேர்த்து தான் சொல்லுவேன். நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. அப்போ உள்ள ஆளு கூட இப்ப கம்பேர் பண்ண முடியாது. அதே மாரி எங்க அண்ணன் உடுக்கடிப்பான். அத விட உடுக்கடிக்குன்னு அவங்க பேரு முத்துக்கிழங்கா அவங்க. முத்துக்கிழங்காமி எனக்கு தெரியாது. ஆ அம்மா அம்மா சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. அவங்க உடுக்கடிக்கிறதுல அவங்கலாம் அப்பா சொல்லுவாங்க. எங்க அப்பா உடுக்கடிக்கிறது வேற மாரி இருக்கும். அதுக்கடுத்து எங்க அக்கா குடை அடிக்கிறதுக்கும் அந்த காலத்துல எங்க த எங்க அத்தை செட்ல எங்க தாத்தா குடை அடிக்கும்.
எங்க தாத்தா கூட அடிக்கிறதுக்கு அப்புறம் எங்க நம்ம அப்பா கொடை அடிக்கல நிறைய கதை ஆஹ் போடுவாங்கல்ல. அது கதை போடுவாங்க. அதுவே அப்போ உள்ளதுக்கும் இப்ப உள்ளதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்போ உள்ள வில்லோட இப்ப உள்ள வில்ல தயவு செய்து ஒப்பிடாதீங்க. அது வேற. ஒப்பிடாதீங்க. இப்பதான் ம், தங்களுக்கு தாங்களே பட்டம் சூடிக்கிடுதாங்களே. நாங்க தான் இவங்க தான் அப்படின்னு. ஆனா அப்போ உள்ள கலைஞர்களை யாராவது நீங்க தேடி பாருங்க. தேடி பார்த்தா தான் தெரியும். இது நம்ம சொன்னோம்னா நமக்கு வேற பேர் வச்சிருவாங்க. அது வேண்டாம். அதை பத்தியே பேச வேண்டாம். இப்போ நீங்க முதல்ல தாளத்தை கையில எடுத்த ஊரு, அந்த மேடை, அது ஞாபகம் இருக்கா? இந்த கேட்க சொன்னதை கேட்காம நான் அவன் கேட்டதான் கேட்டேன். கேளு. முதல்ல அதை சொல்லுங்க முதல்ல. இல்ல எனக்கு உண்மையிலே ஞாபகம் இல்ல. நான் எப்போ எடுத்தோம். நீ நீங்க நம்ம செட்ல முக்காவாசி வந்து டக்குன்னு ஆள் இல்லாம தான் மாத்தி உட்கார சொல்லுவாங்க. நீங்க இந்த ஊர்ல தான் எடுத்தீங்க அப்படின்னா எனக்கு உண்மையிலே ஞாபகம் இல்ல. அப்படி ஞாபகம் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. ஆனா எனக்கு ஞாபகம் இல்ல. திடீர்னு பாத்ரூம் போறோம்னு தான் இறங்கி போவாங்க. இறங்கி போகையில அடி கொஞ்ச நேரம் அப்படிம்பாங்க. அப்படி அடிச்சது தான். ஆனா எந்த ஊர்ல நான் எடுத்தேங்கிறது எனக்கு ஞாபகமே இல்ல. சரி, ஞாபகம் இல்லை. என்னால சின்ன பையன்ல இருந்து அவனை பின்னாடி கூட்டி போயிட்டேன். பாவம், அவனுக்கு கடுங்காப்பி தான் உடம்பு பூரா ஓடுது. ஏன்னா சின்ன பிள்ளையில நாங்க அடுத்தடுத்து 5 பேரு. அவனுக்கு பால் வாங்குறது கூட காசு இருக்காது. அப்போ அவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு அம்மா. கடுங்காப்பி தான். நான் அதனாலதான் அவன் சொல்ல அப்படி வேண்டிய இருக்கான். பதில பூரா இப்படியே சொல்லிட்டானால எப்படி கேள்வி கடுங்காப்பி தான். ஆஹ் அடுத்து மறக்க முடியாத ஊர். இப்போ அம்மா கூடயும் சரி, இப்போ ராமர் முருகேசன் கூடயும் சரி, நமக்கு மறக்க முடியாத ஊர், நம்மளை பாராட்டின ஊரு, நம்மளை குறை சொன்ன ஊரு, இப்படி ரெண்டு வகையா பிரிச்சுக்கலாம். பாராட்டின ஊரை முதல்ல சொல்லுங்க, அசிங்கப்படுறத ரெண்டாவது சொல்லலாம். பாராட்டின ஊர்னா நல்லமால்புரம் தான். அந்த ஊரு ஒரு 3 எத்தனை வருஷமான்னு தெரியல. அது கணக்கே இல்லை. நம்ம 5, ஆஹ் 6 தடவை போயாச்சு. போயிட்டே இருக்கும். அந்த ஊரு பாராட்டு ஊரு. அந்த ஊரை எப்பயுமே மறக்க மாட்டோம். அதுக்கடுத்து இன்னொரு ஊரு இப்ப 2 ஊருக்கு நல்ல ராமர் பிறந்த நாளுக்கு கேக் வெட்டினாங்க. அது ஊர் பேர் எனக்கு ஞாபகம் இல்ல. ஒண்ணு பழனியப்பபுரம், ஆமா. இன்னொரு இன்னொன்னு ஊரு தேர்க்கங்குளம். தேர்க்கன்குளம். எனக்கு ஆமா. ஞாபகம் இருக்கு. 2 ஊர்லயும் கேக் வெட்டினாங்க. அதெல்லாம் போற ஊர்ல முக்காவாசி ஊர்ல பேர் வாங்கிருவோம். அது மாதிரி சால்வை எல்லாமே போட்டு இது பண்ணுவாங்க போற ஊர்லலாம். எல்லா ஊருமே பேர் வாங்குற ஊர் தான் பாராட்டுற ஊர். குறை சொன்ன மாதிரி எந்த ஊர்லயும் இல்ல. இருக்கு. 1, 2 ஊர் இருக்கு. அடுத்த கேள்வியில சொல்லுங்க. அதைத்தான் சொல்லுதேன். குறை ஊர சொல்ல முடியாது. ஆனா கஷ்டப்படுத்திருக்காங்க. எதுக்காக? அது ஏங்க, எப்படி? அது புரியல. கஷ்டப்படுத்திட்டாங்க, மொட்டையா நிப்பாட்டினா எப்படி? கஷ்டப்படுத்திருக்காங்கன்னா, இப்போ சில ஊருக்கு நம்ம அம்மாவ கூட்டு போவோம். அம்மாவ கூட்டு போம்போது, "எதுக்கு வயசான ஆள கூட்டு வர்றீங்க? அந்த இடத்துக்கு வேற யாரையா கூட்டு வரலாம்ல?" அப்படிம்பாங்க. படிக்கணும்ல. இப்ப நம்ம வயசு பிள்ளைகளே நெறைய பேர் வாராங்க அங்க. இப்ப ராமர் செட்டிக்கு நெறைய பிள்ளைகள் வாராங்க அங்க. படிக்கிறதுக்கு தானே வில்லு. படிக்கணும். அதான் யாரு கேட்கா இல்ல. இப்போ? எனக்கு உண்மையிலே அதுதான் இருக்கு. நம்ம வந்து வில்லு படிக்கிறதுக்கு ஆள தேடுறத விட்டுட்டு, நீ சும்மானாலும் ஒரு பிள்ளைய கூட்டு வாங்க, வயசு பிள்ளைய கூட்டு வந்து உட்கார வைங்க. அப்படின்னா, அது எந்த இதுல சேருதுன்னு தெரிய மாட்டேங்குது. இப்ப சும்மா எங்க உட்கார வச்சா எப்படி படிக்கிறது? அது நம்ம அம்மாங்கும்போது கூட கொஞ்சம் ஒரு இதா இருக்கு. ம். அம்மா குரல் எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. எங்க அம்மாட்ட சொன்னாலும் புரிஞ்சுக்கிட மாட்டேங்குது. எங்க அம்மா கொஞ்சம் வருத்தம். எங்க அம்மாவுக்கு அது சொல்லதான்யா செய்வாங்க எல்லாரும் அப்படிங்காங்க. அவ்வளவுதான் செய்வாங்கன்னா ஒரு ஆனா அண்ணாவில்லா. நம்மளுக்கு ஒரு இது இருக்கும்ல. அவங்க குரல பார்க்க மாட்டேங்காங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு வருத்தம் இருக்கும். அத கேட்டதுக்கு ஒரு மாரி பேசுனாங்க. சரி, அது வருவோம் ஒரு நாள் ஜெயிச்சு வருவோம். போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும். அது ஒரு நாள் கண்டிப்பா ஜெயிச்சு வருவோம். அதுக்கு தான் இப்ப கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்கோம். சரி, அடுத்த அது கட்டத்துக்கு. இருக்கட்டும். இப்போ நம்ம அண்ணாவிங்கிறத விட, ம். உன் கூட பிறந்த அண்ணனா, ம். இந்த வில்லுப்பாட்டுக்குள்ள வந்துட்டு, ம். ராமர் முருகேசன் இப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, எவ்வளவு போராடிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு பேர் இருக்கா? இல்ல அவரு எப்படின்னா, சென்னையில வேலை பார்த்துட்டு இருந்தாரு. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சொல்லுதாரு அவரு. ஒருவேளை நான் கூப்பிட்டுருக்கனான்னு எனக்கு நானும் தெரியல. கூப்பிட்டேன். நானும் கூப்பிட்டேன். கூப்பிட்டுருக்கனான்னு எனக்கு தெரியல. ரொம்ப அப்போ அங்க அங்க இருக்கும்போது ஏதோ உடம்பு சரியில்ல. ஏதோ ஒண்ணு இது. சரி அப்போ அங்க வாழ வந்து ஏன் அவ அங்க இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க? இங்க வாழ வந்து பேசாம வில்லு படி அப்படின்னு அவன் சொல்லுதான். ஆனா எனக்கு நான் சொல்லியிருப்பேனா? சொல்லியிருக்கலாம். வாய்ப்பு இருக்கு. நீ உனக்கு தான் சொல்லி இவன் நேத்து தின்னதே உனக்கு ஞாபகம் முக்காவாசி இருக்காதா? நான் மறந்துருப்பேன். இல்ல 6 வருஷத்துக்கு முன்னாடி இவனுக்கு எங்க ஞாபகம் அவரு இருக்கு? சொன்ன உடனே வந்துட்டாரு. வந்து வில்லுலாம் படிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு பையனா வில்லு படிச்சு மேல வருது ரொம்ப கஷ்டம். அதுலயும் கடவுள் புண்ணியத்துல அந்த முத்தாரம்மன் புண்ணியத்துல நான் கும்பிடுறது முருகர் புண்ணியத்துல திருச்செந்தூர் முருகர் புண்ணியத்துல ஓரளவுக்கு பேர் வந்துட்டு இருந்தாலும் சில ஊர்லாம் நாங்க ஏச்சி வாங்க வேண்டியதா இருக்கும் நானும் எங்க அப்பா. எதுக்காக? ஐயோ எதுக்காக எதுக்காக? பையனா பிறந்துட்டான். பையனா பிறந்துட்டான் நான் பாட்டுக்கு பேசாம போய் பிஇ முடிச்சதுக்கு நான் ஏதாவது ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருப்போம் போன் அடிச்சு கூப்பிட்டுட்டு கட்டாத்துல விட்டுட்டு சண்டை வேற போடுறீங்களா நீங்க அப்படின்னு விவசாயம் வேற செய்வான். பாவம். அவன் ரொம்ப பாவம். அவன் சொன்ன மாதிரி அவன் முகத்துக்கு முன்னாடி புகழக்கூடாது, அவனுக்கு இல்ல பிடிக்காது. பாவம் இல்ல நம்ம அடிச்சு முடிச்சிட்டு இறங்கிருந்தோம். இறங்கிருவோம். கணக்கு முடிக்க போறது அவதான் போவான். போவே இல்ல ஏன் அவங்கள கூப்பிட்டு வந்தீங்க
ஏன் இந்த பிள்ளைய கூட்டு வரல. ஆனா இத்தனைக்கு ஏன் நம்மள சுத்தி இருக்கிறதெல்லாம் ஆஹ் திறமையானவங்க தான் ஆனா இருப்பாங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ லேடிஸா இருக்கட்டும், வாலிய பையங்க கூட அவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய நிறைய ஊர்ல பாத்துருக்கேன். சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்லா படிக்கீங்கண்ணே, குரல் நல்லா இருக்குண்ணே அப்படின்னு நிறைய ஊர்ல சொல்லுவாங்க. சில ஊர்ல தான் இந்த மாதிரி நான் சொல்றேன்ல, ஒரு சில ஊர்கள் அப்படி இருக்கு. அப்படி இருக்கும். அந்த ஊர்ல மட்டும் அப்படி பேசுவாங்க. அப்பதான் நினைப்பான், நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன் என்ன கூட்டு வந்து இங்க மாட்டி விட்டு, அது அது ஒரு மாதிரி வருத்தமா இருக்கும். அதனாலேயே பாதி முக்காவாசி எவ்வளவு சண்டை போட்டாலும் அந்த செட்டை விட்டு போறதுக்கு மனசு வராது. எந்த நம்மளும் செட்ட ஒரு விட்டு பங்கா இருக்கோமே எந்த அப்படின்னு செட்ட விட்டு இழுத்து தம்பி? பிடிச்சு நடுக்கணத்துல விட்டுட்டோமே, இல்ல வெளியே எந்த போக செட்ட கூடாது. விட்டு தம்பி? நம்ம செட்டு நம்ம செட். அப்படி சொல்லு, நம்ம அப்படி சொல்லு. போக கூடாது. என்ன ஆனாலும் விடக்கூடாது. சரி, கடைசி வரைக்கும் ஆழத்தை சரி. பார்க்கணும். சண்டை போட்டாலும் விடக்கூடாதுன்னு சொல்லுவோம்ல. இந்த வில்லுப்பாட்டுல வந்து இப்ப நெறைய பேர் சொல்லுதாங்க, அவங்களுக்கு என்ன குடும்பமா வராங்க, அங்க பாரு இருந்தா இப்படி ஒரு நல்லது ஒரு குடும்பம் இப்படி இருக்கணும், பல்கலைக்கழகம் மாரி இருக்கணும் அப்படிங்காங்க. நம்ம குடும்பம் எப்படி நம்ம வில்லுப்பாட்டுக்கு போற இடத்துல நம்ம எப்படி இருப்போம்? நல்லா ஜாலியா இருப்போமா? அது சண்டை போடுவோமா? ஜாலியா இருப்போம். ம். இப்பதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 4 மாசம் கழிச்சு பெரியண்ணன்ட்ட பேசினேன். அதுக்கடுத்து ராமர் அண்ணன்ட்ட ஒரு 6 மாசம் பேசாம இருந்து இப்பதான் பேசினேன். என்கிட்ட 1 வருஷம். இப்படிதான் இருப்போம் ஜாலியா. ஆனா சண்டை போட்டு பேசாம இருந்தாலும் அந்த இடத்துல ஜாலியா ஆ இருக்கும். அந்த தொழிலுக்கு மேடையில. தொழிலுக்கு போயிட்டோம்னா, எங்கடா நீ இப்படி திரும்பிட்டு உட்கார்ந்தாலும் 4 ஜோக் விழும். சிரிச்சுக்கிட வேண்டியதுதான். இப்படி திரும்பிட்டு இருந்தாலும் 4 ஜோக் விழும். ஏன்னா சிரிச்சுட்டு உட்கார வேண்டியதுதான். பெரும்பாலும் நம்மள மேடையில பார்த்தா சிரிச்சுக்கிட்டு தான் இருப்போம் நாங்க. படிக்கிறோமோ இல்லை, படிப்போம். படிக்காமலாம் ராமர் முருகேசன்ட்ட ஏமாத்த முடியாது. ஆனா சிரிப்பு தான் இருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி வந்து நெறைய சிரிப்பு போர்க்களம். இருக்கும். கொஞ்சம் ராமர் முருகேசன் திரும்பி பார்க்காத வரைக்கும் சிரிச்சுக்கிடலாம். இல்லாட்டி அங்க ரைடு தாறுமாறா வரும். என்ன அப்படின்ட்டு கருப்பட்டி பறக்கும். கண்ணம் துடிக்கும், கரண்ட் பாக்ஸ் வெடிக்கும். வெடிக்கும். அதனால அப்படியே ஊம சிரிப்பானியா சிரிச்சுக்கிடணும். லேசா அப்படி கழுத்து திரும்புதாலும் பாத்துக்கணும். திரும்பிட்டா ரைட் அப்படியே இந்த சைடு திரும்பு அப்படின்ட்டு. ஏதாவது பரவாயில்லையே, இவங்கள கூட சமாளிச்சிடலாம். குடத்துல உட்கார்ந்துருக்கேன் நானு. அண்ணாவையும் பார்க்கணும், பின்னாடியும் பார்க்கணும். அண்ணாவிய பார்த்தா ஆமா கேட்கணும், பின்னாடி பார்த்தா கேட்க முடியாது. இவன் பார்க்க பாரு. அது என்னன்னா நம்மளுக்கு கண்டென்ட் கொடுக்க முன்னாடி யாராவது உட்கார்ந்துருவாங்க. ஏதாவது வயசான தாத்தா யாராவது ஒருத்தவங்க உட்கார்ந்துருவாங்க. சரி, இப்போ சண்டை சந்தோஷம் சந்தோஷம். இப்ப நம்ம குடும்பத்துக்குள்ள சண்டை போட்டா வில்லுப்பாட்டு எப்படி இருக்கும்? நம்ம ஹாப்பியா இருந்தா வில்லுப்பாட்டு எப்படி இருக்கும்? சண்டை போட்டா வில்லுப்பாட்டு எப்படி இருக்கும்? ஆளாளுக்கு பேசுவோம் நார்மலா அப்படியே இருக்கும். ஆனா அந்த பண்ணோட போற மாதிரி இருக்காது. இருக்காது. ஏதோ ஒரு நார்மலா முக்கியமா என்னையெல்லாம் பார்த்தா நான்லாம் ஆமாங்கிற கேள்விக்கு அடுத்த கேள்வி கேட்க மாட்டேன். டக்குன்னு ஒரு மணி அப்படியே வாட்ச பாப்பா. 12 ஆயிட்டா சண்டை வந்துட்டுனா 12 ஆயிட்டுனா 12 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. 12 மணிக்கு மேல குடம் அடிக்க முடியாது. சொட்டி கட்ட எப்படி விழும், மட்டை பறக்கும். அப்படிங்கிற பக்கத்துல இன்னொரு ஆளு ரெடியா இருக்கும். 12 மணி ஆயிட்டு ஏறு அப்படின்னு. சண்டை இல்ல அப்படின்னா நார்மலா போவோம். எங்க அண்ணன் முனிசரம் குடுக்கு, நான் தாளம் 2 பேரும் ஏதாவது சொல்லி சிரிச்சிட்டு இருப்போம். பின்னாடி இருந்து இவ குடத்துல இருந்து திரும்பி இவ ஏதாவது சிரிப்பா. அப்ப தூக்கம் இருக்காது. அந்த அன்னைக்கு விடிய விடிய அவ பாத்து படிப்பா. சண்டை இருந்துச்சுன்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு போயிரும். சண்டை இல்லைன்னா நல்லா இருக்கும். இதான் எங்க குடும்பம் இதுதான். அடுத்து இது கம்மி. வெளிய சொல்ல முடியாது, நிறைய இருக்கு. நீ சொல்லே வேண்டாம்ப்பா. நீ டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நீ தெரியும். சொல்லே வேண்டாம். நீ அப்படியே இரு. கட்டு சொத்த கூட்டத்துல உட்காத, கேமரால உட்காத குடும்பத்தை பத்தி. அடுத்து இப்போ சொன்னீங்கல்ல, இப்போ அடுத்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம், பேர் வாங்குறதுக்கு அடுத்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னீங்களா? அதுக்கு அர்த்தம் என்ன? அடுத்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் நான் சொல்லுதேன். நீங்க எப்படியும் ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி ஒவ்வொன்னு கேட்பீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 3 இன்டர்வியூ 4 இன்டர்வியூ பார்த்தேன். அதனால ஒவ்வொருத்தங்க பேரை சொல்லி கேட்பீங்க. அந்த கட்டத்துல ராமர் பேர் வரும்போது நான் சொல்லுவேன். அடுத்த கட்டம் என்னமோ ராமர் பேர் வரும்போது நான் சரி, அதை பார்க்கலாம். கேள்வி அடுத்து, என்னைக்காவது ஏன்டா அந்த தாளத்தை கையில எடுத்தோம், ஏன் அந்த வில்லு பாட்டுக்குள்ள வந்தோம் அப்படின்னு என்னைக்காவது உனக்கு தோணி இருக்கா? தோணதான் செய்யும். ஒரு சில நேரம்லாம் ஊர்ல போய் இறங்கணும் உடனே கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? என்னன்னா அந்த வில்லுன்னு நினைச்சேன், இந்த வில்லா அப்படிம்பாங்க. அதத்தானே ஊருக்கு கேட்காங்களப்பா. ஊருக்கு கேட்கீங்களே. அதுதான் என்னடா உயிரை கொடுத்து. இப்போ என்ன மித்தவங்கள நான் இதுன்னு சொல்லல. ஆனா என்னன்னா வேலை போட்டு பெண்டை நிமிப்பான் நம்மளுக்கு. அடி 1 மணி நேரம் 2 மணி நேரம் 1 மணி நேரம் குறைஞ்சது சில ஊர்லாம் 3/4 மணி நேரம் அடிக்கணும். அடிக்கும்போது நம்ம அவ்வளவு வேர்வை செஞ்சு உழைச்சிட்டு வருவோம். அந்த ஊர்ல 1 வருஷம் நான் தம்பி சூப்பரா படிச்சிருக்கீங்க தம்பி, அடுத்த வருஷம் நீங்க தான் அப்படிம்பாங்க. ஆனா அந்த ஊர்ல இவன் பேசியிருக்க தொகைன்னு பார்த்தாலும் கம்மியா தான் இருக்கும். கம்மியா தான் இருக்கும். தொகை வெளியே சொல்ல மாட்டான். அந்த அடுத்த திருப்ப அந்த ஊருக்கு வேற செட்டு பேருக்கு, இந்த செட்டு பேருக்கு அப்படிங்கும்போது அப்பதான் சொல்லுவான், போன வருஷம் நான் இவ்வளவு வாங்கினோம்ல, இந்த வருஷம் இப்படி கொடுத்துருக்காங்க.
அப்படிங்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த ஊர்ல. சூப்பரா இருக்கு தம்பி, நல்லா இருக்கு. அப்படிங்கும்போது அப்படி சொல்லிட்டு மறுபடி இப்படி செய்யும்போது, நம்ம உயிர குடுத்து உழைச்சிருப்போம். என்னடா அப்படின்ட்டு உழைச்சிருக்கு இவங்க இப்படி மறுபடியும் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கும்போது, ஏன்டா இத இப்ப நம்ம எதுக்கு அவ்வளவு உயிர குடுத்து உழைச்சோம்? எதுக்கு இப்படி போட்டு நான் அவங்க சத்தம் போடுவேன். ஏலே அவங்க நம்ம இவ்வளவு இது பண்ணுறோம், அதையும் மீறி அவங்க இது பண்ணுறாங்க. நம்ம வந்து பாட்ட இது பண்ண மாட்டேங்கிறாங்க. ஊர் மக்கள தப்பா சொல்லல. ஒரு சில பேர் இருப்பாங்க. ஆனா ஊர் மக்கள் கண்டிப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, பாராட்டுவாங்க. தம்பிக்கு குடுங்க அப்படிம்பாங்க. ஆனா, அதுல ஒரு சில பேர் இருப்பாங்க. இறங்கி வந்த உடனே கை குடுப்பாங்க. முடிய போற நேரத்துல கை தட்டுவாங்க. நாங்க எவ்வளவோ உயிர குடுத்து உழைப்போம். அந்த உழைப்புக்கு அந்த அடுத்த வருஷத்துல அந்த வார்த்தை விளையில கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் இல்ல, ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அது நம்ம ஏரியாவ பொறுத்தவரைக்கி அந்த ஒரு இது வராது. எப்படின்னா, ஸ்பான்சர். நம்ம ஏரியா, நம்ம திருநெல்வேலி இந்த இதுல வந்து ஸ்பான்சர் அப்படிங்கிறது வராது. ஸ்பான்சர். இப்போ வில்லு பாட்டுக்கு நான் பொறுப்பேத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம திருநெல்வேலியில பக்கத்துல இருக்கவங்க சொல்ல மாட்டாங்க. எல்லாம் ஊர் ஜனங்களா எல்லாம் பார்த்து நாட்டாமன்னு ஒருத்தங்க வச்சு வரி போட்டு வில்லுக்கு அட்வான்ஸ் இவ்வளவு, மேளத்துக்கு அட்வான்ஸ் இவ்வளவு, மகுடத்துக்கு இவ்வளவு அட்வான்ஸ், செட்டுக்கு இவ்வளவு, பந்தலுக்கு இவ்வளவுன்னு நம்ம ஏரியால இப்படி மொத்தமா நாட்டாம கையில இருப்பாங்க. அங்க வந்து அப்படி கிடையாது. அங்க எப்படின்னா ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு ஸ்பான்சர் குடுப்பாங்க. நாட்டாம எல்லாரும் இருப்பாங்க. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பான்சர் அப்படிங்கும்போது ஊர்க்காரங்க நம்மளுக்கு குடுக்கணும்னு நெனைப்பாங்க. ஆனா அந்த ஸ்பான்சர் அவங்க வந்து குடுக்க வேண்டிய ஆளுக்கு குடுப்பாங்க. அது நம்ம ஆ நம்ம பேரு பேர் எவ்வளவு பேர் இருக்கும். ராமர் முருகேசனுக்குன்னு அந்த ஊர்ல தனி பேர் இருக்கும். சரி, இப்போ நமக்கு வந்து இப்போ நம்ம சொந்த சேனல்ல உயிர் தமிழ் மூலியமா ஒரு ஒரு சில பேர் சப்போர்ட்டால நம்ம கொஞ்சம் வெளிய தெரியுதோம். ம், வெளிய தெரியாம நெறைய வில்லுப்பாட்டு இருக்கு. ம், வெளியில கொண்டு வரதுக்கு ஆள் இல்லாம, வெளிய தெரியாம திறமை உள்ள கலைஞர்கள் நெறைய இருக்காங்க. ம். இத பத்தி நீ என்ன நெனைக்க? அவங்க நெலைமைலாம் இப்போ உன் சைடுல இருந்து பார்க்கையில அவங்க நெலைமை இப்ப என்னவா இருக்கு? அவங்க வாழ்வாதாரம் இப்ப எவ்வளோ பாதிச்சிருக்கு? நீங்க அந்த காலத்து ஆள கேட்கிறீங்களா? இப்ப உள்ளவங்கள கேட்கிறீங்களா? இப்போ உள்ளவங்களும் சரி, அப்போ இப்போ உள்ளவங்களும் சரி உள்ளவங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, பசங்க யாரையும் வெளிய காட்டவே மாட்டாங்க. காட்டல. பசங்க நீங்க ராமர் மட்டும் தான் ஆம்பள பையன் உள்ள படிக்கான்னு நெனைக்கிறீங்க. அப்படி கிடையாது. 2, 3 பசங்க படிக்காங்க. அவர் பேர் என்ன பேரு? நம்ம கருமேனி முத்து. கருமேனி முத்து. சூப்பரா படிப்பாரு. அவரு உங்களுக்கு யாருக்குமே வெளிய தெரியாது. ஏன்னா எடுத்து போட மாட்டாங்க. ஆ 2வது பொண்ணுங்கன்னா போடுவாங்க. பொண்ணுங்கள்லயும் கொஞ்சம் கலையா இருந்தா போடுதாங்க. மித்தபடி போட மாட்டேங்காங்க. எல்லாத்தையும் வெளிய போடணும்ல. இப்போ ஒரு 10 வில்லு வாலிப பசங்க நெறைய பேர் படிக்காங்க. ஆம்பள பசங்க நெறைய பேர் படிக்காங்க. ஒரு 10 வில்லு இருக்குன்னா 10 வில்லையும் நீங்க போட்டு அளவு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். எது மேல, எது கீழ, எது நல்லா இருக்கு. மேல கீழன்னு சொல்ல வரல. எந்த வில்லு நல்லா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒரு வில்லையே உங்கட்ட காட்டிட்டு, ஒரு 3 வில்லு இப்ப ராமரையும் சேர்த்து தான் சொல்லுதேன். இந்த 3 வில்லையும் மட்டுமே உங்கட்ட காட்டிட்டு, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. 4, 5 வில்லு இல்ல ஒரு 10 வில்லு எல்லா வில்லையும் காட்டிட்டு எது பெஸ்ட்டா இருக்குன்னு கேட்கலாம். இது ராமர் மட்டும் தான் அப்படின்னு தூக்கி கொண்டு உங்க மு உங்க உங்கட்ட காட்டும்போது, ஓ! இந்த பையன் மட்டும் தான் படிக்கான் போல இருக்கு வில்லு. அப்படி கிடையாது. பசங்கள்ல நெறைய பேர் படிக்காங்க. கருமேனிமுத்து படிக்காரு. அப்படின்னு ஒரு இன்னும் 2, 3 பசங்க படிக்காங்கன்னு நெனைக்கிறேன். இந்த மாராந்தில ஆ ஆறுமுகம் அந்த தம்பி அதே படிச்சு. மாரி தான். இப்ப ராமர்லயே இவ்வளவு பேர் ராமர் மட்டும் தான் வெளிய தெரியுறான். மித்த யாரும் தெரிய மாட்டேங்கான். ராமர் வெளிய தெரியறதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவன் சேனல். அவன் யூடியூப் சேனல் தான். மித்த யாரும் அவ்வளவா வெளிய போட மாட்டாங்க. போட மாட்டாங்க. 2, 3 பசங்க போடுதாங்க. அது பேர சொல்லுவேன். தாயே நீதான் துணைன்னு ஒரு யூடியூப்ல இருக்கு. கவிக்குமார்ன்னு இருக்கு. அதுக்கடுத்து நம்ம ஆளு பழசி முத்தாரி. ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் சப்போர்ட் தான். நம்ம குளோஸ் ஃப்ரெண்டு. அவரு. இத மாரி ஒரு ஒரு சில சேனல் தான் சப்போர்ட் பண்ணுது. அதுவும் இல்லாம மெயினா நம்ம சேனல். உயிர் தமிழ் இருக்கதுனால வெளிய தெரியுது. மித்த பசங்க யாருமே உங்களுக்கு தெரிய மாட்டாங்க. போடவும் மாட்டாங்க. போட மாட்டாங்க. தெரிய மாட்டாங்கன்னு இல்ல, போட மாட்டாங்க. போட மாட்டாங்க. தெரியிறத விட தெரியாத கலைஞர்கள், திறமை உள்ள கலைஞர்கள். பொண்ணுங்களுக்குமே இப்ப அந்த காலத்து கலைஞர்களையும் காட்டலாம். இப்பவும் நெறைய பேர் படிச்சாங்க. நெறைய படிச்சவங்க அரங்கேற்றம்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளவு பேர் அரங்கேற்றம் பண்ணுதாங்க. ஆனா அந்த அரங்கேற்றம் பண்ணும்போது மட்டும் வீடியோ போடுறாங்க. அதுக்கு அடுத்து போட மாட்டேங்கிறாங்க. திறமை உள்ளவங்க வெளிய வெளிய தெரியல. தெரிய மாட்டேங்கிறாங்க. நீ உங்களுக்கு உங்களுக்கு வந்து நீ இத மட்டும் தான் பார்க்கணும். இதுதான் உங்களுக்கு பிராண்ட் அப்படிங்கிற மாரி காட்டுதாங்க. அது கிடையாது. 4, 5 பிராண்ட் வச்சுட்டு, உங்களுக்கு என்ன பிராண்ட் பிடிக்குன்னு சூஸ் பண்ண விடணும். இது மட்டும் தான் பிராண்ட். நீங்க இத மட்டும் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு காட்டுதாங்க. இதெல்லாம் நாங்க சொன்னோம்னா, எங்களுக்கு வேற பேர் வேற வைப்பாங்க. பேர் வச்சுருவாங்க. அது வச்சத பத்தி எங்களுக்கு ஒண்ணும் ஆனா பிரச்சனை இத இல்ல. யாரு எப்போ சொல்ல போறா? எப்படி வெளிய வரப்போகுது? எதுவுமே இல்ல தெரியல. வேற அவங்க அன்னைக்கு வருது. என்னைக்குனாலும் சொல்லத்தான் போறாங்க. இத சொல்லத்தான் போறாங்க. சொல்றதுனால எனக்கு என்ன 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 தானே சொல்லுவாங்க. சொல்லிட்டு போட்டும். அது ஒண்ணும் சரி, பிரச்சனை இப்போ இல்ல. நான் உண்மைய தானே சொல்லுதேன். உண்மைய நான் இப்ப சொன்னா தான் ராமரையும் உலகம் ஒத்துக்கிடாது. ஒத்துக்கிடவே நான் வேண்டாம். அதத்தானே ஊரு ஊருக்கு சொல்லுதேன். நான் இத்தனைக்கும் ராமரையும் சேர்த்து தான் சொல்லுவேன். என் கூட பிறந்தவன்னு நான் சொல்லல. அவனையும் சேர்த்து தான் சொல்லுவேன். அவன்ட்ட ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அதே மாரி எல்லா பசங்கட்டயும் இருந்துச்சுன்னா, பசங்களும் வெளிய தெரியும். பசங்க வில்லு பிடிக்கிறது யாருக்காவது தெரியுமா? தெரியாது. எத்தன பேருக்கு தெரியும்? திருநெல்வேலி என்ன சில சில பேர்லாம் கமெண்ட் போடுறாங்க Facebookல. பின்னாடி இருக்கவங்க வந்து ஏன் அடிக்க மாட்டுக்காங்க?
அவங்களுக்கு வந்து வில்லு பாட்டுனா அந்த ஒரு இது மட்டும்தான், அங்க மட்டும்தான், எப்படி சொல்ல, தென்காசி சைடு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா வில்லு பாட்டுனா அது கிடையாது. திருநெல்வேலியில ஏகப்பட்ட திருநெல்வேலியில கலைஞர்கள் இருக்கும். கோணித்தோர முத்துலட்சுமி அவங்க வில்ல பாருங்க. அதுக்கடுத்து கிருஷ்ணாபுரம் முத்துலட்சுமி அவங்க வில்லு, ராமர், எங்க அம்மா வில்லு எல்லாம் திருநெல்வேலியில ஒரு மாரி இருக்கும். கன்னியாகுமரி சைடு அவ்வளவு வில்லு இருக்கு. கன்னியாகுமரியில வேற மாரி படிப்பாங்க. தூத்துக்குடியில வேற மாரி படிப்பாங்க. கோயில்பட்டி சைடு அவங்க வேற மாரி படிப்பாங்க. வில்லுனே நெறைய இருக்கு. ஆனா இவங்க அந்த ஒண்ண பாத்துட்டு, அவங்க அப்படி படிச்சாங்க, நீங்க இப்படி படிக்கீங்க, நீங்க படிக்கிறது வித்தியாசமா இருக்கு அப்படிங்காங்க. அதாவது நம்ம வில்லுப்பாட்டுன்னு எடுத்துக்கிட்டாலே, ஆம், வில்லுப்பாட்டு மெட்டு. மெட்டுனா தெரியுங்களா? நமக்கு ராகம். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வித்தியாசமா மெட்டுகள் இருக்கும். இப்ப அந்த காலத்துல வந்து அதிகமா மெட்டு இருந்துச்சு. இப்ப அதே மெட்டு இந்த காலத்துல இருக்கா? இப்போ உள்ள கலைஞர்கள் அந்த மாரி மெட்டு அதிகமா போடுதாங்களா? இந்த கட்டத்துக்கு இந்த மெட்டுன்னு உண்டுல, அந்த மெட்டு அதிகமா போடுதாங்களா? இல்ல ஒரே மெட்ட வச்சு சமாளிக்காங்களா? அந்த மெட்டு வெளிய இருக்கா? இல்ல அழிஞ்சு போச்சா? இருக்கா? இல்ல இல்லையா? சிரிக்காம சொல்லு. இல்ல நான் பொதுவா உண்மைய சொல்லி போடுவேன். அப்புறம் நீ வன்மத்த உண்மைய காட்டி மட்டும் சொல்லு தாழ்த்துவாங்க. ராசா. காலத்துல வந்தா வருது. உண்மை எத்தன பேர் தான் அப்படியே மறைச்சு மறைச்சு பேசாவா? ஐயோ! உள்ள அவ்வளோ ஆதங்கம் உள்ள இருக்கு. நெறைய கலைஞர்கள அமுக்கி வச்சுட்டீங்க. அவங்கங்கிறத விட நீ சொல்லு மெட்டுக்கள சொல்லு. கஷ்டமா இருக்கும். சரி ரைட்டு. அது மெட்டு எத்தன மொத்தத்திலே ஒரு 3 மெட்டு போடுவாங்க அவ்வளவுதான். இல்ல. ம். நான் என்ன கேட்கம்னா, அந்த காலத்துல அதத்தான் சொல்லுவேன். அந்த ஆ காலத்துல நெறைய மெட்டு இருக்கும். இப்ப மொத்தத்திலே 3 மெட்டு, 4 மெட்டு தான் இருக்கும். 3 மெட்டு 4 மொத்தம் மெட்டு 4 தான் மெட்டு இருக்கு. தான் போடுவாங்க. அப்போ நெறைய இருக்கும். அது எப்படி சொல்ல, எங்க அம்மா கூட போகையில நெறைய பார்த்துருக்கேன். எங்க அம்மாவே நெறைய மெட்டு போடும். சரி இப்போ இப்போ இப்ப எங்க அண்ணன சொல்லிர்றான். அவன் ஒரு ஒரு இப்ப 5 அடி மெட்டு அப்டின்னா, அதிலேயே 3 மெட்டு, 4 மெட்டு மாத்துவான். 3 ரகமா மாத்துவான். இப்ப நான் இத சொல்லிட்டேன்னு வைங்களேன், ஓ அவன் அண்ணன் 4 மெட்டு போடுவாங்களாம். மித்தவங்கலாம் 2 மெட்டு, 3 மெட்டு போடுவாங்களாங்கிற மாரி பேசிருவாங்க. அதனால சொல்லுதேன், எங்க அண்ணனையும் சேர்த்து தான் சொல்லுதேன். 3 மெட்டு, 4 மெட்டு தான் போடுறாங்க. அதுக்கு மேல மெட்டு போடுறது இல்ல. சரி இப்போ ராமர் முருகேசன் வந்து தம்பி வந்து இப்போ நெறைய கதை படிச்சிருக்கான். ம். அந்த நெறைய கதையிலேயே ராமர் முருகேசனுக்கு செட்டான கதை. அதாவது இந்த கதை ராமர் முருகேசன் படிச்சா கூட்டம் அப்படியே உட்கார்ந்து கேட்கும். ம். எந்திக்க மாட்டாங்க. ஏற்கனவே தம்பி படிச்சா நெறைய கூட்டம் எந்திக்காது, அது வேற விஷயம். ம். உட்கார்ந்து கேட்பாங்க அப்படின்னா எந்த கதை? ஆ 2 கதை இருக்கு. ஒண்ணு வந்து ராமாயணம், இன்னொன்னு வந்து எசக்கேமன் கதை. இசைக்கம்மன் கதை. எசக்கேமன் கதைலாம் அப்படியே படிச்சேன்னா, படிக்கும்போது அவனுக்கும் புல் அரிச்சிட்டு இருக்கும், நம்மளுக்கும் புல் அரிச்சிட்டு இருக்கும். அந்த கட்டம், செட்டியார பழி வாங்குறது, அதெல்லாம் நல்லாருக்கும். ராமாயணம் சூப்பரா இருக்கும். ராமாயணம் கேட்க எனக்கு ராமாயணம் பேசிக்கா பிடிக்கும். அத்தை அத்தை வீட்ல இருந்து அப்பா, அம்மா எல்லாரும் ராமாயணம், ராமாயணம், ராமாயணம்னு சின்ன வயசுல இருந்து அத கேட்டு, அம்மா படிக்க மாரி படிச்சானா அப்படின்னு நெறைய பார்த்துருக்கேன். படிப்பான் ராமாயணம். ராமாயணம் நல்லாருக்கும். எசக்கியம்மன் கதை ஜம்முன்னு இருக்கும். அப்படியே கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அது மாரி புது கதை எந்த கதை படிச்சாலும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா எசக்கியம்மன் கதை ஜம்முன்னு இருக்கும். இசைக்கம்மன் கதையே ராமாயணம். இப்ப ராமாயணத்துல இப்ப நம்ம வந்து பக்கப்பாட்டுக்காரங்கல்ல, ம். தம்பி போடுற மெட்டிலேயே உனக்கு டக்குன்னு புரியும்னா எனக்கே நெறைய மெட்டுக்கு ஜாயிண்ட் போட தெரியாது. அவன் தான் போடுவான் பின்னாடி உட்காந்து எடுத்து குடுப்பான், நான் பிடிச்சுக்கிடுவேன். அந்த மெட்டுல ஒரு மெட்ட சடார்ன்னு சொல்லு பார்ப்போம். சாதாரண சொல்லைக்கு எனக்கு நம்ம அத்தை ராமாயணத்துல ஒரு இது படிக்கும். காப்பு மாரி படிக்கும் ஃபர்ஸ்ட்டு. நான் அது அடிக்கடி அவன் படிப்பானான்னு பார்ப்பேன். சில நேரம் படிப்பான். நல்லா இருக்கும். அந்த அது ஞாபகம் வர மாட்டேங்குதே சரியா? காப்பு. காப்பு. அந்த ஸ்டார்ட்டிங் நீ ஆ படிச்சு காட்டு பார்ப்போம். காப்புனா அரியன்ற அது நல்லா போருக்கு இருக்கும். அந்த லைன் நிகரேதும் கிடையாது. அது வந்து சூப்பரா இருக்கும். அது நல்லா இருக்கும். அடிச்சு அப்படியே மெலோடியா போயிட்டு இருக்கும். ஹரிநாமோ என்ற ராமா ராமா ராமா. அது நம்ம அது ராமர் முருகேசன் ஆ படிக்கிறதை விட தோணித்துற அந்த முத்துலட்சுமி வாய்ஸ் கேளுங்க நல்லா இருக்கும். அவ்வளவு அழகா இருக்கும். அது ஒரிஜினல் வாய்ஸ், அத்தை வாய்ஸ். அதை விட திருக்கணங்குடி ஐயப்பன் அவர் அவர் இவர் இல்லைன்னா இப்போ ஆமா. அவரு அவர் குரல் அதை விட அழகா இருக்கும். பாவம் நான் அவர்லாம். அத்தை படிக்கிறத கேட்டிருக்கேன். அதுக்கு அடுத்து ராமர் படிக்கிறது. அதுக்கு அடுத்து இந்த இது நல்லா இருக்கும். நம்ம சீதை அம்மா வில்ல வளைக்கிறதுக்கு தூக்கிட்டு வருவாங்க. அப்போ ஒரு மெட்டு வருவோம். நல்லா இருக்கும். அது எப்படி? மலை மலையிலிருந்து ஏலேலோ ஐலசா அப்படின்னு ஒரு இது வரும்ல. ஆமா அது நல்லா இருக்கும். அதுவும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். மண்ண நம்பி ஏலேலோ மரம் அது இருக்கு நல்லா இருக்கும். ஐலசா ஏலேலோ ஐலசா. அது திரும்ப இந்த சொல்லையில இந்த மெட்டெல்லாம் பார்க்கையில தான் எனக்கு தெரியுது. வேண்டாம். மெட்டு நெறைய மெட்டு இருக்கு. அது ஏலேலோ ஐலசாமா. அது நாங்க வந்து திரும்ப சொல்லணும். ஏலேலோ ஐலசாங்கையில நான் என்ன பண்ணுவேன், சில நேரம் சிரிச்சிருவேன். அந்த வார்த்தை வராது. அப்படி பாப்பா அது கணக்கன்ட்டு. மெட்டு நெறைய மெட்டு நீ குறிப்பிட்டு ஒண்ணு நல்லா இருக்குமான்னு கேட்க. ஆனா நெறைய இருக்கும். சுடல கதையில அந்த நம்ம பாம்பாட்டி விளையாட்டு போடுவார்ல. அதுலயும் ஒரு மெட்டு இருக்கும். அது நல்லா இருக்கும். அதுல மாவுசைக்கு பழி வாங்குற கட்டம் பறந்து ஏறி போய் படுக்க போகையில அப்பாவை பார்த்து அழுவா. நம்ம உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கோம். வேண்டியதான். ஜிக்கிட்டின்னு அடிச்சுட்டு காலையில 3 மணி 4 மணிக்கு அந்த கட்டம் வரும். பாவுசிக்கிய பரன் சி மாமா சாரி மாவுசிக்கிய நீ சும்மா இருற.
மாவுசைக்க பரன் மேல ஏத்துற கட்டம். அப்போ வந்து நான் மாங்காய் தின்னு இருப்பேன், மாமரம் நான் அறியேன், தேங்காய் தின்னு இருப்பேன், தென்னை மரம் நான் அறியேன்னு அவன் சொல்லிட்டான்னா அநியாயத்துக்கு காலைல 4 மணி 5 மணிக்கு தான் வயசானவங்க முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க. சொறு 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 அவங்கள அறியாம அழுதுகிட்டு கண்ணீரை தொடச்சிட்டு இருப்பாங்க. அப்படி அப்படி வில்லுப்பாட்டு இப்ப நல்லா யாரு படிக்கா? அதெல்லாம் நல்ல இப்ப படிக்காங்க. அப்படி சொல்லாதம்மா, நீ வேற வன்மத்தை கக்குதான் பொறாமையில பேசுறாங்கன்றவாங்க. நீ எனத்தையாவது ஒண்ணு சொல்லி விட்டு அப்படிலாம் இல்ல. படிக்காங்க, இப்ப படிக்காங்க. ஆனா அந்த மெட்லாம் நல்லா இருக்கும். நல்லா ராமட்டம் நல்லா இருக்கும். கேட்க நல்லா இருக்கும். அவனை போட்டு காமிக்கச்சோன்னா அவன் என்னைய போட்டு காமிக்கச்சேன்னா அவன் எசகமா அதுல கதைக்கு கேட்டுறீங்க. அதுல எசகமா கதை நல்லா பிடிக்கும். சொடல கதை படம் போடுறத கட்ட சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். நான் சொல்லுவேன், அதையாவது வெளிய விடாம இருடா வீடியோவை பார்த்து அப்படின்னு சொல்லுவேன். கேட்க மாட்டான். கத்துக்கிட்டு போட்டு எல்லாரும் அவன் அப்படின்னு. எல்லாரும் கத்துக்கணும்ல, எல்லாரும் எல்லாத்தையும் கத்துக்கணும்ல. நம்மள மாதிரி கலைஞர்கள் நாம அது மட்டும் இல்லையே. என்னன்னா, ஆ, இப்போ நிறைய பேர் சொல்லி கொடுக்காங்க. இப்ப எங்க அண்ணனுக்குலாம் வந்து கேட்டுதான் படிச்சது. நாங்க யாருமே சொல்லி கொடுக்குது. இப்ப எங்க அண்ணன்டே முனிசன்டே வந்து நிறைய பேர் உடுக்கடிக்கணும்னு கேட்பாங்க. அவனுக்கு சொல்லி கொடுக்க ஆசையா இருக்கும். எப்படி சொல்லி கொடுக்கணும்னு தெரியாது. தெரியாது. ஏன்னா நம்ம எங்களுக்கே ஆசை இருக்கும். அதே மாதிரி வாரவங்க என்ன எதிர்பார்க்காங்க அப்படின்னா, இப்ப நிறைய பேர் வாராங்க புதுசா. வந்துட்டு உடனே படிச்சுட்டு வெளிய போணும். நம்ம அதாவது புலவரா அண்ணாவியா இருக்கணும். அண்ணாவியா. அண்ணாவியா ராமரே வந்து சின்ன வயசுல இருந்து அம்மா கூட வந்து எல்லா கதையும் ஓரளவுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் புலவர்ல ஏறி உட்கார்ந்திருக்காரு. எடுத்த உடனே போகல. இப்ப நானும் அதே மாதிரிதான். இப்போ தாளம் அடிச்சதே ஒரு 6 வருஷம் 7 வருஷம் தான் அடிச்சேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி வாங்கி கொடுத்துக்கிட்டு எங்க அண்ணன் அளவு வச்சுட்டு இருப்பான். அது உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பேன் மேடையில உட்கார்ந்து. சண்டை போடாதீங்களான்னு எங்க அம்மா பிடிச்சி ஏசிக்கிட்டு இருக்கும். எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு தான் இருப்பாங்க. ஊர்ல அசிங்கப்படி எல்லாமே அது வந்து 1 வருஷம் 2 வருஷம் ஆயிரும். நல்ல கதையை பிடிச்சோம்னா அப்பதான் பேர் வாங்க முடியும். எடுத்துட்டு ஒரே ஒரு சாஸ்தா கதையை மட்டும் படிச்சுட்டு நம்ம போய் அங்க போய் அதுக்கடுத்து நீ ஒரு அட்வான்ஸ் 2 அட்வான்ஸ் கூப்பிடுவாங்க. அதுக்கடுத்து கதையை எதிர்பார்க்க ஊர்ல கூப்பிடுவாங்க. அதுக்கடுத்து கூப்பிட மாட்டாங்க. மித்தபடி ஆள் அழகா இருந்தா நிறைய ஊருக்கு போக வாய்ப்பு இருக்கு. கதை தேவையில்ல. கதை தேவையில்ல. ஆமா. சொன்ன மாதிரி கதை தேவையில்ல. ஆனா நமக்கான கலை கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா நல்லா கத்துக்கலாம். நல்லா கத்துக்கலாம். நல்லா கத்துக்கிட்டு போனீங்கன்னா நீங்க நீங்க அழகா இருந்தாலும் சரி, அழகா இல்லைனாலும் சரி உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். சரி, இப்போ அடிகாரங்க அளவு வந்து அதிகரிச்சுட்டா இல்ல அண்ணாவி அளவு அதிகமா இருக்கா? அதுதான் மெயின். சொல்லுங்க. தயவு செய்து நிறைய பேரு அண்ணாவி அவங்க அடிகாரங்களா ஆவாதீங்க. அப்பதான் எங்களுக்கு வாய்ப்பு நிறைய வரும். நிறைய அடிகாரங்க போய் சேர்ந்துகிட்டு இருக்காங்க. ஆமா, அடிகாரங்க இல்ல. உண்மையா சொல்ல போனா இப்ப நம்மளுக்கு நம்ம வேற என்ன சம்பளத்தை பார்க்க முடியும். அது அண்ணாவி இப்ப இந்த ராமர் முருகேசனுக்கு பாட்டு இல்லாத நேரம் நம்ம அம்மா கூட ஏன்னா பேசிக்கலாம். மேகாட்டு வழி வேற கீகாட்டு வழி வேற. மெயின் வந்து கீகாட்டுல வந்து அடிக்க ஆள் ஆளு இல்ல எங்க. அப்படிங்கிற அடிகாரங்களுக்கு ரொம்ப டிமாண்டு. நான் ஆனா நிறைய பேர்ட்ட நான் அதான் சொல்லுவேன். நான் சும்மா இப்ப விளாட்டுக்கு சொன்னேன். அடிகாரங்களா ஆவாதீங்க, அண்ணாவியா ஆகுங்க அப்படின்னு நான் விளாட்டுக்கு சொன்னேன். ஆனா என்ன கேட்டா அண்ணாவி நிறைய பேர் இருக்காங்க. அடிகாரங்களா ஆகுங்க. நம்மளுக்கு தான் டிமாண்ட் அதிகம். நம்ம நல்லா கேட்ட நம்ம துட்ட நம்ம கொடுப்பாங்க. கேட்ட கேட்ட துட்ட துட்ட இவளை இப்பவுமே என்னையவே கூப்பிடுறாங்களா அவங்க? உடுக்கு, தாளம், கட்டை, சாய்ந்து உங்க தம்பியை தவிர நான் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தாரேன், நீங்க எங்க கூட பாட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. எங்க அத்தை கூப்பிடுறாங்க. நான் சீக்கிரம் போயிடலான்னு பாக்க, ஓனரை மாத்திரலான்னு பாக்க. ரொம்ப ஓவரா பண்ணலாம். டிமாண்ட் நிறைய இருக்கு. தயவு செய்து அந்த புலவர் அப்படிங்கிறது பெரிய பொறுப்பு. நம்மளுக்கு அப்படி கிடையாது. நம்ம கஷ்டப்படணும். ஆனா நம்ம இல்லாம அவங்க இல்ல. அடிகாரங்க இல்லாம புலவர் இல்ல. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா நம்மளுக்கு டிமாண்ட் அதிகம். நம்ம எங்கனாலும் படிச்சுக்கலாம். புலவர் பாட்டு இல்லைன்னா இன்னொரு செட்டுக்கு தயவு செய்து போக மாட்டாங்க. நீங்க எந்த புலவரா பாட்டு இல்லைன்னா சாய்ந்து இப்ப எங்க அம்மா எதுக்கு வருதுன்னா என் பிள்ளை படிக்கான் அப்படிங்கிறதுனால போகுதே தவிர மித்த யார் செட்டுக்கும் போய் இதா உட்கார மாட்டாங்க. நம்ம அப்படி கிடையாது. அடிகாரங்க முடிஞ்ச அளவுக்கு அடிகாரங்க நிறைய பேரை உருவாக்குங்க. அடிக்கிறதுக்கு தான் ஆளு கிடையாது. படிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. படிச்சுட்டு ஆள் இல்லாம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதனால அடிகாரங்க நிறைய பேரு அடிச்சு பழகுங்க. அது நம்ம கீகாட்டு வழியில திருநெல்வேலி நீங்க தென்காசி சைடு போயிட்டீங்கன்னா அவங்க வந்து நிறைய பேர்த்த உருவாக்கி வச்சிருக்காங்க. கீகாட்டு சைடு நம்ம இதுக்குதான் அடியாளுக்கு அடிக்கிறதுக்கு ஆள் இல்ல. நிறைய பேரு படிச்சுக்கோங்க. படிச்சு கொண்டு வாங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. சரி, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ நாங்க வந்து யாருக்கும் சொல்லி கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு தெரியாது அப்படின்னா அதுக்கு என்ன? ஏன் தெரியாது? நம்ம கத்துக்கிட்டு தானே வந்தோம். இல்ல நம்ம எப்படின்னா தெரியாது அப்படின்னா இப்போ சில பேர் வந்து வாய்க்கு சொல்லி கொடுப்பாங்க. 5 அடினா அதுக்கு ஏத்த மாதிரி அந்த அடியை வச்சு சொல்லி கொடுப்பாங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்ம இப்படியே பார்த்து பழகணுங்க. நாங்க அப்படின்னு வரும். அது வந்து அவங்க வந்து வேற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. வாயிட்டே சொல்லி கொடுப்பாங்க. அதை அவங்க சொல்லி சொல்லி அடிப்பாங்க.
நம்மளுக்கு அப்படி தெரியாது. ஓ விரல் இப்படி அசையுதா, இப்படி கெச்சைய பிடிக்காங்களா அப்படின்னு பார்ப்போம். அதாவது யாருக்கிட்டயாவது போய் கத்துக்கிட்டாதான் நம்ம கத்து கொடுக்க கத்து முடியும். கொடுக்க முடியும். நாங்க வந்து கத்துக்கிடல. எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்ல. அப்படிங்கிற அந்த பட்சத்துல நாங்க பார்த்து கத்துக்கிட்டது. பார்த்து எங்களுக்கு கத்துக்கிட்டது சொல்லிக் கொடுக்க தெரியாது. தெரியாது, அவ்வளவுதான். அது 2 ஒண்ணு தான். சரி. உட்கார்ந்து கத்துக்குவாங்க. இப்ப நம்ம செட்டுக்கு வாரவங்க ராமர் உட்கார்ந்து இப்ப நீ எங்க உட்கார்ந்தாலும் சரி, என் வாய பாரு, நான் படிக்கிறத பாரு, நான் எப்படி படிக்கேன், எந்த இடத்துல மெட்ட மாத்துதேன், என்ன வசனம் பேசுறேன் அப்படின்னு அதத்தான் கவனிக்க சொல்லுவானே தவிர, சொல்லிக் கொடுக்கிறது அவ்வளவா வராது. அவ்வளவுதான். சரி, இப்போ கோயில் திருவிழாக்கள்லாம் நடக்கல. திருவிழாக்கள்ல எத்தனையோ நிகழ்ச்சி நடத்துதாங்க. இந்த நிகழ்ச்சியில நம்ம வில்லுப்பாட்டுக்குன்னு பங்கு எவ்வளவு? நம்ம வில்லுப்பாட்டுக்கு அந்த இடத்துல எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு ஒரு கோயில் திருவிழா அப்படின்னா, நம்ம வில்லுப்பாட்டுக்கு உண்டான ஒரு எப்படி சொல்ல எனக்கு இல்ல வில்லுப்பாட்டு பங்கு வில்லுப்பாட்டுக்கான முக்கியத்துவம் எப்படி கோயில் இருக்கும்? முக்கியத்துவம் கோயில் கொடையில கோயில் திருவிழா எப்படி இருக்கு? வில்லுப்பாட்டு வந்து வந்து எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காண்டி வைக்காங்க. இப்போ சாமிக்கு வில்லுப்பாட்டு உள்ள நடக்கும். மக்களுக்கு வெளிய நடக்கும் வேற மாரி. இது ஆடல், பாடல் அது மாரி ஏதாவது நடக்குது. சாமிக்கு மட்டும் ஒரு சாஸ்திரத்துக்கு வைக்காங்க வில்லுப்பாட்டு. இப்போ அது கொஞ்சம் மாறுது. சரி மக்கள் பார்க்கறதுக்கும் கொஞ்சம் மாறுது. கேக்குறதுக்கு இல்ல, இப்ப பாக்குறதுக்கு மாறுது. அவ்வளவுதான். சாமி மட்டும் நாங்க சில ஊர்லலாம் ஆளே இருக்காது. கொஞ்ச நேரம் நிப்பாட்டுறா அப்படிம்போம் கேட்க மாட்டான். விடிய படிக்க வந்தது உள்ள இருக்கவங்களுக்கு அப்படின்ட்டு அம்மனை பார்த்து அவன் பாடு படிச்சுட்டு இருப்பான் விடிய. அதுவும் முத்தாரம்மன் கோயில்லாம் சொல்லவா வேணும் தலைவருக்கு. முத்தாரி மகன் அப்படிங்கிற அவன் பாடு படிச்சு மெஜாரிட்டி அதிகமா போன வருஷம்லாம் போனது முத்தாரம்மன் கோயிலுக்கு தான். அப்படிங்கிற அவன் பாடு படிச்சுட்டு இருப்பான். கட்டாயம் வைப்பாங்க. திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசியை பொறுத்த வரைக்கும் வில்லுப்பாட்டு இல்லாம திருவிழா நடக்காது. ஒரு நேரம்னாலும் வச்சிருவாங்க சாஸ்திரத்துக்கு. வருவோமா? ஃபேமிலிக்குள்ள வரலாமா? முருகேசன் நாடார் குடும்பத்துக்குள்ள வந்துடலாமா? சரி, இப்ப முதல்ல என்ன அப்படின்னா, நம்ம குடும்பத்துக்கு தலைவி, தாய், நம்ம அம்மா. ஒவ்வொருத்தரையா கேட்பேன், யாரு உன் மனசுல எப்படி இடம் பிடிச்சிருக்காங்க, எந்த இடத்துல நீ வச்சிருக்க? முதல்ல அம்மா கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். முதல்ல அம்மா. அம்மா தனுஷ் ஒரு படத்துல சொல்லுவார்ல, அம்மானா யாருக்கு தான் பிடிக்காது. அதே மாதிரிதான் அம்மா வந்து எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், நான் சின்ன வயசுல இருந்து நிறைய கஷ்டத்தை பார்த்திருக்கேன். இப்போன்னு இல்லை, சின்ன வயசுல இருந்து நிறைய கஷ்டத்தை பார்த்திருக்கேன். படிப்பு 10th முடிச்சேன், நல்ல மார்க்கு தான். ஆனா டிப்ளமோ சேர்ந்தேன், பாலிடெக்னிக்கு படித்தேன், ஃபீஸ் கட்ட வசதி இல்லை. அந்தாடிக்கு நிப்பாட்டிட்டேன். கேஜிபிக்கு போனேன், கேஜிபி டிரைவரு. அங்கே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கிளீனராக இருந்தேன். நிறைய சின்ன வயசுல இருந்தே அப்படியே இந்த அது எங்க அக்காவும் சொல்லுவா, நீ உனக்குலாம் வந்து எங்க அம்மா சொல்லும், எங்க ஆச்சி சொல்லும், உனக்கு வந்து பால் கூட துட்டு இருக்காது, கடுங்காப்பி தான் குடிப்ப. கடுங்காப்பி மன்னன். இப்பவும் வீட்டுல இந்த 2 விரல இப்படி சப்பிக்கிடுவான். வீட்டுல பால் காப்பி போட்டா இதாவாது, கடுங்காப்பி தான் போடணும். அதே மாதிரி சாப்பாடும் அது சொல்லுதானே, அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவ்வளவு கஷ்டத்துல எல்லாமே அம்மா தான். எல்லாமே எல்லா இதுமே எனக்கு எங்க அம்மா தான். நான் இடையில ஒரு பெரிய சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. எனக்கு வர மாதிரி கஷ்டம் யாருக்கும் வந்துடக்கூடாது, வரவும் கூடாது. அந்த மாதிரி 2-3 வாட்டி நான் ஏமாந்துருக்கேன். ரொம்ப முக்கியமான கட்டத்துல எதுக்குடா இப்படி ஏமாறுத அப்படின்னு நினைக்கும் போது என் மூஞ்சிக்கு சரி ஏதாவது ஒண்ணு பண்ணலாமா அப்படின்னு தோணும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் வருது அம்மா மூஞ்சி தான் வரும். அம்மா மூஞ்சி, பாப்பா மூஞ்சி வரும். பாப்பா மூஞ்சி வேற காரணத்துக்காண்டி வரும். அது வந்து அது நான் சொல்லுதேன். பாப்பா மூஞ்சி எதுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னா, அம்மா மூஞ்சி எதுக்கு ஞாபகம் வரும்னா, அப்பா இறந்துட்டு அதுக்கடுத்து வீட்டுல அண்ணன் காலேஜ் போறான், பெரிய அண்ணன் கிடைச்ச வேலைக்கு போவான், சில நேரம் போக மாட்டான். அதுக்கடுத்து அக்கா எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிட்டு பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. சம்பாத்தியம் எப்படி சம்பாதிக்க முடியும்? என்ன பண்ணிச்சுன்னா, இப்போ கல்யாணம் அப்பா இறந்துட்ட அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? பொட்டு வைக்க மாட்டாங்க, பூ வைக்க மாட்டாங்க, அப்படிதானே? இந்த தொழில அப்படி உட்கார்ந்தா என்னெல்லாம் பேசுவாங்கன்னு தெரியும். காது படையே பேசிட்டாங்க. ரொம்ப ஒரு மாதிரி இது பேசி, ஏம்மா யார் என்னன்னாலும் சொல்லட்டுமா, ஆனா எங்களுக்கு நீங்க அப்பா எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி எங்களுக்கு இருக்கணும். நீ யோசிச்சு பாருங்க, ஒரு பொம்பளை மனசு எப்படி இருக்கும் அந்த இடத்துல. புருஷன்ல நம்மளுக்காண்டி பூ வச்சு பொட்டு வச்சு புல்லு படிச்சு வளர்த்து, அது எவ்வளவு வலி. அம்மா தான். அது அம்மா தான். அந்த வலியெல்லாம் யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் எப்படிலாம் பேசியிருப்பாங்க. எதுக்காண்டி யாருக்காண்டி உழைச்சிருக்கு? ஏன்னா நமக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக அப்படிங்கிற நான் யோசிப்பேன். சில நேரமா ஏதாவது பண்ணிடலாமா அப்படிங்கும் போது, டேய் அவசரப்பட்டு பண்ணிடாதடா, 2 சீசன் காலத்துக்கு ஆள் வேணும். நம்ம ஒரு செகண்ட்ல போய் சேர்ந்துடலாம்.
25 வருஷம், இப்ப 26 வயசு எனக்கு. 26 வயசு வரைக்கும் எவ்வளவு போராட்டம் போராடி இருப்பாங்க. இயற்கையா ஏதாவது ஒண்ணு நடக்குன்னா அது வேற விஷயம். நம்ம அகத்துக்கு பண்ணக்கூடாதுல்ல. அப்படிங்கும்போது எனக்கு அம்மா நெறைய திருப்பு காப்பாத்தி ஃபர்ஸ்ட் இடத்துல அம்மா மூஞ்சி தான் வரும். "அது படாத கஷ்டமாடா நீ பட்டுட்ட" அப்படிங்கிற மாரி இருக்கும் நெறைய. போய் இப்ப தப்பா பேசுறது, ஒரு பொம்பள அப்பா அப்பா இருக்கத்தட்டியும் பிரச்சனை இல்ல. அப்பா இருக்கத்தட்டியும் அப்பாவும் அம்மாவும் தான் சண்டை போட்டு நடப்பாங்க. அது வேற. அப்பா இல்லாத போது பேசினது, கஷ்டப்பட்டது தான் ரொம்ப. ரொம்ப. என்ன என்ன மட்டும் கொஞ்சம் கண்டுக்கிடாத மீன்ஸ் பிடிக்கும், காட்டிக்கிடாது. எல்லாமே ராமரு, முனீஸ்வரர். ராமரோட முனீஸ்வரன் தான். முனீஸ்வரனும். நான் ஃபோன் அடிச்சேன்னா எல்லா வீட்லயும் கடைக்குட்டிக்கு அதாங்க நடக்கும். என்னன்னா, நம்ம எங்கேயாவது வெளிய போனா ஒரு பையன் ஃபோன அனாதையா கிடக்கும். யாராவது ஃபோன் அடிக்க மாட்டாங்களா அப்படின்னு. இதே இது நான் எங்க அண்ணன் கூட லாரிக்கு போயிருப்பேன். எங்க அண்ணனுக்கு 10 ஃபோன் வரும். ஐயா எங்க இருக்க? ஐயா எங்க இருக்க? அப்படிங்கிற மாரி 10 ஃபோன் வரும். அப்ப நெனைப்பேன், நம்ம அம்மாவ எங்க வச்சிருக்கோம்? அவனுக்கே எல்லாமே பண்ணுதாங்களா அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஆனா இப்ப ரீசெண்டா உடம்பு சரியில்லாத போது கூட எனக்கு அதுதான் பாத்துச்சு. அம்மா அம்மா பாசம் தான் இருக்கு காட்டும். ஆனா பெரிய பையன்ட்ட இருக்க அளவுக்கு நம்மளுக்கு இருக்காது. இருக்காதுல்ல. ஆமா கரெக்ட். பிள்ளைகளுக்கு என்ன அப்படி சொல்லிட்ட? பெத்த பிள்ளைகளுக்கு மூத்த அம்மாக்களுக்கு மூத்த பிள்ளைகள் தான் செல்ல பிள்ளைகள். அதுதான். சரி ரைட். கட்ட முருகா பாத்துக்கோ. உங்க அம்மா இப்படித்தான் சொல்லுவா பாத்துக்கோ. அப்பெல்லாம் இல்ல. என் நாளைக்கு பிள்ளைகள் என் ரெண்டும் நிலைமை தான் உனக்கும். என் பிள்ளைகள் ரெண்டும் எனக்கு தங்கம்லா. ம். சரி அடுத்து அடகு வச்சுக்கோ. ஒருத்தன் வாங்க மாட்டான். கிராம் எவ்வளவு தெரியுங்களா? 15,000. ஆறுபாடு போகுது. நமக்கு என்ன வாங்குறதுக்கு தான் கவலைப்படும். நமக்கு என்ன. சரி அடுத்து அக்கா. மூத்த அக்கா. அக்கானா அக்கா இல்ல. மூத்த அக்கா. கொஞ்சம் பேன மாலா பேன 15ல வைடி. வயிறு எரிய போகுது. ஐயெல்லாம் பரவாயில்ல. மூத்த அக்கானா பேரை சொல்லிக்கிட்டு தான் பக்கி பொறு. ம். அதாவது கிருஷ்ணக்கனி முருகேசன் மூத்த அக்கா. நீ அக்காவை எந்த பக்கம் வச்சிருக்க, எந்த இடத்துல வச்சிருக்க எனக்கு தெரியும். இருந்தாலும் அவன் சொல்லட்டும். கொஞ்சம் நான் பொறுமையா கொஞ்சம் மூச்ச. அக்கா வந்து எனக்கு அம்மா தான். சரி சரி. அது நான் எப்போதுமே யாரு கேட்டாலும் நான் சொல்லுவேன். எனக்கு அம்மா தான். அவ வேற அம்மானா level. என்ன செய்திருக்கிறார்கள் உங்களுக்காக? ஏன்னா பாட்டுக்கு போனாலும் என்ன பார்த்ததே அவதான், என்ன வளர்த்ததே அவதான். வளர்த்தது அவத்தான். சம்பளத்து பூரா கொண்டு போய் அவகிட்ட தான் கொடுத்து வைப்பா. என் பேங்க் லாக்கரு. நான் இப்ப சொல்லுறேன். நிறைய பேர் இந்த வீடியோல பேசுவீங்க. அது இவங்க பேட்டி கொடுக்க எல்லாம் பார்த்திருக்கேன் நிறைய. அதுக்கு மெயின் காரணம் எங்க அக்கா தான். எங்க அக்கா அவ வந்து மெயின் காரணம் இல்ல. காரணம் வேற ஒருத்தங்க. இது வந்து அக்கா லாக்கர் எல்லாமே அவதான். அவகிட்ட தான் இவன் சீக்ரெட் எல்லாம் அவகிட்ட தான் இருக்கு. ஆமா. குடும்ப கணக்காப்புல மாதிரி என்னன்னா அவளுக்கு நான் பிள்ளை மாதிரி. அவளுக்கு 2 பையங்க இருக்காங்க. நானும் ஒரு பிள்ளை. இவளுக்கும் அப்படித்தான் காட்டிக்கிட மாட்டா. நீ பேசாத. நீ கூடையில நீ பேசவே செய்யாத. நான் கொல்ல வெறியில கிடையாது. இவர் வீட்டுக்காரருக்கு வந்து நான் பிள்ளை மாதிரி யோசிப்பாரு. வீட்டுக்காரர் கத்திட்டு போறாரு பாரு. கத்திட்டு போவாரு. ஆனா எனக்கு வந்து ஐயோ ஏன் புருஷன். மாப்பிள்ள வந்து மாப்பிள்ளன்னு பாசமா இருப்பாரு. அதே மாப்பிள்ளை வந்து பாரு 2 பேரும் வயித்து கிடப்போம். அக்கா வந்து எனக்கு அம்மா தான். ஏமா காப்பி சின்ன வயசுல இருந்து காப்பி போட்டு வளர்த்தது எல்லாமே இப்பதான் சொன்ன பாட்டுக்கு போயிருவானே அப்புறம் காய் போட்டு கொடுத்தாங்க. நான் சொல்றது சின்ன வயசுல. அவ எத்தனை வயசுல இருந்தா உனக்கு? அவ அக்கா வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அப்புறம் தான் ஜாயிண்ட்டுக்கு போனா. அதுக்கு முன்னாடியே நான் சொல்லுவேன். அவ ஸ்கூல் படிக்கல என்னதான் அம்மான்ட்ட உங்க அம்மா தான். பாத்துக்கோங்க. கூட்டி வைங்க. வயிறு எரியுது. அவளை பத்தி சொல்ல விட மாட்டேங்க. சொல்ல விடல. சரி அம்மாவை பத்தி இன்னும் சில வார்த்தைகள் எங்களுக்காக. அதான் சொல்ல விட மாட்டேங்க. சொல்லுப்பா நீ சொல்லு. நான் கூலிங்கா தான். அம்மாங்கிற வார்த்தைக்கு மேல என்ன வேற அவ்வளவுதானா? நீதான் அவ்வளவுதான். இதுக்கு நான் பொறுப்பு இல்ல. அவ்வளவுதான் சொல்லல. அம்மால எல்லாமே முடிஞ்சு போச்சு. எனக்கு எல்லாமே அவதான். எல்லாமே அவதான். அம்மா எப்படியோ அதே மாதிரி எனக்கு அவதான். சரி ரைட். அடுத்து உங்க 2வது அம்மா கிருஷ்ணக்கனி முருகேசனை பத்தி இவ்வளவு நேரம் பேசினேன். சரி அடுத்து நான் தான் 2வது அக்கான்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அக்கா நீ சொல்லாத. 2வது அதாவது முனீஸ்வரி முருகேசன். உன் கூட ஒரு 6 வருஷமா உன் பின்னாடி பானையை தூக்கிட்டு நீ தாள் அடிக்க நான் பானை அடிக்க தூக்க மாட்டேன். 2 பேரும் ஒன்ன பாருன்னு வில்லு அடிக்கும். சரி என்ன பத்தி நீதான் எங்கல அவனை பார்க்க விட்டு வில்லு பிடிக்க விடுவீங்க நீங்க. சரி இப்போ என்ன பத்தி உனக்கு தெரிஞ்சத மக்கள் கிட்ட நீ சொல்லு உன் பொண்ணான வாயால. முனியம்மாள் சொன்னா கோவப்பட மாட்டேன். அது வந்து முனீஸ்வரி வந்து நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு. லைஃப்ல எல்லாமே நம்ம ஒருத்தங்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? ஃப்ரெண்ட்கிட்ட தான் சொல்ல. ஐயோ எனக்கு கையோல காலுல கூட சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட்கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்லணும்னா அதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு யார்கிட்டயும் சொல்லிராதாம்மா. அதுதான் ரிஸ்கே. இப்போ நான் ஒண்ணு சொல்லிட்டு யார்ட்டையும் சொல்லாதாங்க. நீ ஒண்ணு என்கிட்ட சொல்லிருக்க. யார்ட்டையும் சொல்லாதாங்க. நீ உன்னைய கொன்னே விடுவான் நானு. யாருக்கும் தெரியாது. ஏன் ரகசியம் அவங்கிட்ட தான் இருக்கு. அவன் ரகசியம் என்கிட்ட தான் இருக்கு. அதுதான் ஃப்ரெண்ட். உங்க அம்மாட்ட சொல்ல முடியுமா? அம்மாட்ட சொன்னா எங்க அம்மாட்ட சொன்னா
வெடிச்சிரும். அதுதான் ஃப்ரெண்டுங்கிறது எல்லாத்துக்கும் கடவுளுக்கே கிடைக்காத வரம்பாங்க. ஐயோ, அதனால பாத்துக்கோ, ஃப்ரெண்ட் அவ்வளவு லேசா நினைக்காத. சரி. ம். சரி, அடுத்து நம்ம அண்ணன். உனக்கு அண்ணன். அண்ணன், நிறைய பேர் அப்படிதான் கேட்காங்க, உடுக்காருவங்க அண்ணன் நானு. சரி, எனக்கு தம்பி, உனக்கு அண்ணன் முனீஸ்வரன் முருகேசன். ம். முனீஸ்வரன் முருகேசன் உடுக்கை உலகநாதன். இல்ல அவனே சொல்லியிருப்பான் நான் ஒரு சூழ்ச்சிக்காரன் அப்படின்னு. ம். என் வாழ்க்கையில முக்காவாசி அவன் சூழ்ச்சி மட்டும்தான் பண்ணுவான். தலைவன் உண்மையை வேற சொல்லு. உண்மையாதான் சொல்லுவேன். அவன் எனக்கு பண்ணது எல்லாமே சூழ்ச்சின்னு சொல்றதை விட ஒண்ணு பண்ணிடுவான். அது என்னதான் பாதிக்கும். பாதிச்சாலும் மறுபடியும் அதுல இருந்து நிறைய கத்துக்கிட்டு அளவுக்கு பண்ணி விட்டுருவான். அப்போ வந்து சூழ்ச்சி இல்ல, அது வந்து உனக்கு உதவி. சரி, ஒன்னியே உனக்கு அடையாளம் காட்டுதோம்னா அது உதவி. இவரு ராமர் சொன்னாரு, ஏதாவது 10th நல்ல மார்க் எடுத்திருக்க, ஒழுங்கா 11th 12th படி அப்படின்னு. எங்க அண்ணன் சொன்னா, நம்மளுக்கு பெரிய அண்ணன் தானே, என்ன இருந்தாலும் அந்த பெரிய அண்ணன் ஒரு ஒரு தோரணை இருக்கும்ல. உடனே சரி அண்ணன் சொல்லுதாப்புல டிப்ளமோ சேரு, என்ன உனக்கு என்ன உண்டா நான் செஞ்சிருந்தேன், ஆட்டா வேற வச்சிருந்தாரு. அப்போ ஓட்டி நான் பாத்துருந்தேன், எல்லாத்தையும் பண்ணிருந்தேன் அப்படின்னாரு. சரி நானும் சரி அண்ணன் சொல்லுவார, அப்பா இல்லாத புதுசு வேற, சரி அண்ணன் நம்ம ஒரு மாதிரி பார்ப்போம் அப்படின்ட்டு அவர் சொல்லுதாட்டு அதை போய் சேர்ந்தாச்சு. சேர்ந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வரைக்கும் போயாச்சு. மேம்லாம் டேய் பீஸு கட்டுறா, நல்லா படிக்க பையன்தான்டா, பீஸு கட்டுறா அப்படிங்காரு. தலைவன் மாசத்துக்கு ஒரு திருப்பு கட்டலாமா அப்படின்னா. அதுக்கடுத்து 10th வரைக்கும் நான் ஒரு பாடமும் ஃபெயில் ஆனதும் கிடையாது, எந்த எக்ஸாமும் லீவ் போட்டதும் கிடையாது. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபர்ஸ்ட் எக்ஸாமு காலேஜில் அரியரு. உள்ள விடலை, ஃபீஸ் கட்டலன்னு உள்ள விடலை. 2வது எக்ஸாம் மேம் போன் அடிச்சு கூப்பிடுதாங்க, நீ வந்து எழுதுறா தம்பி, நல்லா தானே படிக்க, அரியர் 1 தானே விழுந்திருக்கு, நீ வா அப்படிங்காங்க. எனக்கு அதுக்கடுத்து மனசே கேட்கல. வாழ்க்கையில முதல் திருப்பு இதானோடனே தோத்துட்டோமோ அப்படின்ட்டு மறுபடியும் எங்க வீட்லயும் போக சொன்னாங்க. நான் சவரி ஏறி குச்சி ஓடி வந்துட்டு, இன்னும் டிசி அங்கதான் இருக்கு, ஓடி வந்துட்டேன். ஏமா ஃபர்ஸ்ட் சேர்த்து செயின்லாம் எடுத்துட்டா, ஆனா போய் டிசி வாங்க மாட்டேங்கான். அது ஒரு மாதிரி இருந்துச்சு. நம்ம 10th கிட்டத்தட்ட 400 கிட்ட மார்க்கு, சயின்ஸ் எல்லாம் கூட அப்படிங்கிற எடுத்த உடனே நம்ம படிக்காத பையனா கூட தெரியாது, படிச்சு ஒரு பீஸ்னால நம்மள உள்ள உடலையே அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் ஒரு வாலிப பையனா, ஒரு வயசு அந்த பையனா. வேலையை பார்த்து விட்டது அவன் தான். அத மாதிரி இப்ப கொஞ்சம் வேலையை காட்டிட்டு இருக்கான், நிறைய வேலை காட்டி விட்டு. உனக்கு நல்லது பண்ணிருக்கானா இல்லையா? ஒரு அண்ணனா அவன் அது அவன் ஒண்ணு பண்ணிருவான், அது நல்லதா கெட்டான்னு தெரியாது. ஆனா எனக்கு வாழ்க்கையை கத்துக்கிட அது ரொம்ப நிறைய உதவி பண்ணிச்சு. சரி வெளியே போனா இப்பெல்லாம் இருக்கும், இதுதான் உலகம். எல்லாமே ஒரு 2-3 பேருக்கு அட்வைஸ் பண்ணது அளவுக்கு கத்துக்கிட்டேன் வெளியே. அது வெளியே ரொம்ப அசிங்கப்பட்டிருக்கேன், இவங்களுக்கு தான் தெரியாது. அது அதை தெரிஞ்சு என்ன செய்ய விடு, கோவம் வரும். நம்ம தம்பியை ஒருத்தர் அசிங்கப்படுத்தினா முதல்ல அந்த இடத்துல நான் தான் நிப்பேன், அதனால சொல்லாத. ஆனா அது எனக்கு நல்லதுக்குதான். அது என் ரகசியம் ஒண்ணு தெரியும்னு போட்டு விட்டேப்பா ஊடையில. நீ என்ன வாழ்க்கையில வேற துன்பமே வேண்டாம். ரகசியம் தெரியும் நான் சொல்லல. இப்ப நீ ஒண்ணு மனசுல வச்சிருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லுத, நான் ஒண்ணு உன்னை நம்பி சொல்லுதோம்னா அது ஒரு வரம்பா உனக்கு. அதத்தான் சொல்லுதேன், ஃப்ரெண்டுட்ட மட்டும்தான் அப்படி சொல்ல முடியும், மித்த யார்ட்டையும் சொல்ல முடியாது. அப்ப நான் சந்தோஷம். அப்ப அம்மாவுக்கு மேல ஃப்ரெண்டுட்ட மட்டும்தான் சொல்ல முடியும். இப்ப நான் அம்மாட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஃப்ரெண்டுக்கு தான் சொல்லுவேன். இப்ப அஜித்துக்கு கிருஷ்ணாவுக்கு தெரிஞ்சதுதான் உனக்கும் தெரிஞ்சிருக்கும், மித்த யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, ராமருக்கே தெரியாத. சரி ரைட், அப்படி சொல்லு, அப்பதான் நல்லா இருக்கும், சொல்லு. அடுத்து ராமர் முருகேசன் வந்து திறமசாலின்னு தான் சொல்லுவேன். திறமசாலினா எப்படின்னா, அவனை வந்து நீங்க வில்லு பாட்டு மட்டும்தான் படிப்பீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்படி கிடையாது. பாடல் வரிகள் எழுதுவான், நீங்க ஒரு கண்டென்ட் சொல்லி இந்த வரிக்கு பாட்டு எழுது அப்படின்னா எழுதுவான். அதுக்கடுத்து கதை எழுத சொன்னா எழுதுவான். புத்தகம் எழுதி கொடுத்துருக்கான், கோபிநாத் சாருக்கு புத்தகம், அவங்க முன்னாடி புத்தகம் எழுதி கொடுத்துருக்கான். அதுக்கடுத்து தலைவர் புது அவதாரம் எடுத்திருக்காரு, அரசியல்ல வேற புசியானந்த், யாத்தாடி கட்சி பேரை சொல்லிட்டோம். சரி பரவாயில்ல இருக்கட்டும், புசியானந்த் சார் கூட எல்லாம் போட்டோ எடுத்து இப்போ பேச்சாளரா இருக்கான். அது அரசியல் வந்து எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அரசியல் முக்காவாசி அவனை இந்த சைடும் நல்லா பேச, மேடை பேச்சாளருங்கிற நல்லா பேசுவான் தமிழ். ஆமா, தமிழ் உச்சரிப்பு நல்லா இருக்கும். எப்படி வில்லுப்பாட்டுல தம்பி உங்க தமிழ் வில்லுப்பாட்டுலயுமே உங்க குரல் நல்லா இருக்கு, உங்க தமிழ் நல்லா இருக்கு அப்படிம்பாங்க. அதே மாதிரி மேடை பேச்சிலையும் அவன்கிட்ட இருக்க உச்சரிப்பு அவ்வளவா வராது. இப்போ ரீசெண்டா இந்த பேட்டி வருவதுக்கு முந்தின நாள், நாங்க இந்த பேட்டி எடுக்கிறதுக்கு முந்தின நாள் ஒருத்தவங்கிட்ட போய் பேசணும். அதாவது மேடை பேச்சாளர் கட்சி பெரிய ஆளு, அதாவது அந்த அந்த கட்சியில கொஞ்சம் பெரிய ஆளு, அவங்கள போய் பார்த்தோம். பார்த்துட்டு இவனை பேச சொல்லியிருக்காங்க. பேசினோடனே தம்பி உங்க பாட்டு என் மைண்ட்லயே அப்படி உங்க குரல் உச்சரிப்பு என் மைண்ட்லயே நிக்கி தம்பி, யாராவது வீடியோ எடுத்தீங்களான்னு கேட்டிருக்காங்க. இல்ல நாங்க அவர் பேசதான் பார்த்துட்டு இருந்தோம், வீடியோ எடுக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கும். அதனால அரசியல்லையும் மேல வரணும்னு. உங்க மனசுல ராமர் முருகேசன் எந்த இடத்துல வச்சிருக்கீங்க? அதான் பாயிண்ட்.
அதத்தான் சொன்ன திறமை இது. என் மனசுல நல்ல திறமைசாலி. திறமைசாலி ஒரு அண்ணனா. ஆனா என்னன்னா இவ்வளவு திறமை இருந்து அதை வந்து ஒரு வட்டத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அப்படி கொஞ்சம் சொல்லுங்க, அப்படி கொஞ்சம் சொல்லுங்க, வட்டத்தை சொல்லுங்க. விட்டு தாண்டினோம்னா அவனுக்கு இருக்க திறமைக்கு எங்கேயோ போலாம். அவன் பின்னாடி பிடிச்சு நாங்களும் பேரலான்னு பார்த்தோம். அதுலயே போட்டுக்கிட்டு அப்பவும் அவன் பின்னாடிதான் போகணும், அவன் பின்னாடிதான் போயாகணும், வர வழியே இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த வட்டத்துல தான் இருந்தேன். ம். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் எப்படியே குனிஞ்சு பார்த்துட்டே நடந்து போனோம்னு வைங்களேன், தரை மட்டும் தான் தெரியும். நிமிந்து பார்த்தாலும் சுத்தி இருக்க எல்லாமே தெரியும். எல்லாம் தெரியும். அதை சொல்லுங்க. நானும் கொஞ்ச நாள் இப்படி குனிஞ்சு பார்த்தே நடந்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நிமிந்து பார்த்தேன். நிம்மராதீங்க. 2025 நம்ம கஷ்ட காலத்தை எல்லாத்தையும் அதுக்குள்ள போட்டு புதைச்சிட்டு 2026ல ராமர்னு மட்டும் சொல்ல மாட்டேன். ராமர் எனக்கு அப்படித்தான் இருக்கான். கொஞ்சம் வெளியே வந்தா நல்லா இருக்கும். அது இல்லடா உலகம் கொஞ்சம் நிறைய இருக்குடா, செவிக்கலாம், போராடலாம், 3 பேர் சேர்ந்தோம்னா எங்கெல்லாமோ என்னெல்லாமோ பண்ணலாம். அந்த மாதிரி இப்ப அவன மாதிரி தமிழ் உச்சரிப்பு வராது, அது வராது. மாதிரி அந்த தைரியம் எனக்கு கிடையாது. நான் பின்னாடி நிக்கணும்னு ஆசை. பின்னாடி இருந்தே எனக்கு எல்லாமே தெரியும். பின்னாடியே இருந்து கூடணும் அப்படின்னு நினைப்பேன். அந்த முன்னாடி போய் எனக்கு அந்த அது அந்த இது அந்த தைரியம் வர மாட்டேங்குது. அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த கட்சி அவன்கிட்ட இருக்கு. எனக்கு அது இல்ல. அவ்வளவுதான். சரி, அடுத்து நிறைய திறமையா வச்சிருக்கான். கொஞ்சம் வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நினைக்கேன் பர்சனலா. அவன் சரி வீடியோல இருக்கா, கட் பண்ணலான்னு தெரியல, பாப்போம். சரி, ராமர் முருகேசன். அடுத்து கடைக்குட்டி. கடைக்குட்டினா நீ தானே ஆறுமுக முருகேசன். உன்னை பத்தி ஏதாவது சொல்ல விரும்புதியா? நீ யாரு? நீ எப்படியாப்பட்ட ஆளு? நான் ஒரு மனுஷன். அவன் ஒரு மனுஷன். அவன் எப்படியாப்பட்ட ஆளு? எல்லாம் கஞ்சா 10 ரூபா செலவு வைக்க மாட்டான், அடுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டான். இல்ல அது சேர்த்து வைக்கிறதுங்கிறது வந்து நான் எனக்குன்னு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு இல்ல. நான் சின்ன வயசுல பார்த்த கஷ்டம் தான் என்ன அப்படி சேர்த்து வைக்க சொல்லிச்சு. அந்த துட்டை போய் வேஸ்ட் ஆகி செலவுக்கு. சரி, கஷ்டம்னு சொல்லுதீங்களா? இப்ப இதுக்கு அடுத்து நான் கேட்க, இப்போ நண்பர்கள், இப்போ உன் வயசு பசங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் தான் கெத்து அப்படிம்பீங்கல்ல. இப்போ நட்பு வட்டாரம் பூரா பெருசு. அதான் சொல்லுது நண்பர்கள். ஆனா முக்கியமான ஒரு மொத்தத்துல ஒரு 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. 3 பேர் தான் மெயின். நான் ஒண்ணு, ஃப்ரெண்டு கிருஷ்ணா, அஜித்னு ஒரு 2 பேரு, அதுக்கடுத்து சுரேஷ், அப்படின்னு மொத்தத்திலே ஒரு 4 பேர் ரொம்ப க்ளோஸ்னா. மித்தபடி ஃப்ரெண்டுனா சஞ்சய், கொம்பாண்ணா அண்ணன் லிஸ்ட்ல வந்துடும். கொம்பாண்ணா அப்படி இப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. யூடியூப் சேனல் ஃப்ரெண்டு அப்படின்னா முத்தாரி, அவர் குலச முத்தாரி, அவர் பேர் அபி, அவர் ரொம்ப க்ளோஸு. அதுக்கடுத்து அசோக்கு, எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு, இப்போ எனக்கு ஃப்ரெண்டு, கொஞ்சம் நல்லா இருக்கும், அவன் பாண்டு செட் ஆகும் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸு வட்டாரம் பெருசு. நம்ம வட்டாரம் பெருசு மட்டும் இல்ல, கிளம்பிட்டாங்கன்னா அண்ணன் அப்படின்னு கிளம்பிட்டாங்கன்னா கிலோமீட்டர் தூரத்துல தான் கிளம்பி போவாங்க. எங்கேயாவது போயிட்டு அங்க இருந்து கேரளா அப்படி எங்க இல்லைன்னா அங்க எங்க நிறைய விஷயத்த காப்பாத்திருக்காங்க. பைக்ல போயிட்டு இருக்கல நேரா லாரியை பார்த்து போவோம், மாப்பிள்ள நல்லா இருப்ப, போய் உழு, என்ன குடும்பம் இருக்கு மாப்பிள்ள அப்படின்னு. நிறைய திருப்ப அது மாதிரி பண்ணியிருக்கேன். தான் பசங்க தான் முக்காவாசி. ஏதாவது ரொம்ப கவலையா இருக்கும்போது பசங்க கிட்ட போனோம்னா ஒண்ணுமே தெரியாது, எல்லாத்தையும் மறந்துடுவேன், ஜாலியா இருப்பேன். பண்ணாத அட்டகாசம் கிடையாது, பண்ணாத சேட்டை கிடையாது. இது வேற அது வேற. பசங்க கூட இருக்கல வேற மாதிரி இருக்கும். அது அப்படியே இருந்துட்டு போட்டும். பசங்க கூட ஏற்கனவே பசங்க கூட பிறந்தா பசங்களா பிறக்கணும், பொம்பளை எல்லாம் பிறக்க கூடாது. அங்கதான் அடுத்த ஜென்மமா இருந்தா பசங்களா பிறக்கணும். ஒண்ணு கிடைக்காம அலையதான் விஷயம். நினைச்ச நேரம் வெளியே ஜாலியா சுத்திட்டு வரீங்களா, எங்களால போக முடியுதா? ஒண்ணு கிடைக்காதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது எவ்வளவு பெரிய மார்க்கெட்டிங் இது இருக்கு. அது ஓனர் பின்னாடி பல்ல கடிக்காரு, பேர பேசுறேன். இன்னொரு நாள் பேசுவோம். பல்லையா கடிச்சாரு? அது மார்க்கெட்டிங். அது நிறைய பேர். அது நாங்க அரசியல் மேடையில கூடிய சீக்கிரத்தை 2 பேரும் சந்திப்பீங்க. நான் கேள்வி கேட்பேன், உங்க ஆளு பதில் சொல்லுவாங்க. அரசியல் மேடை. வாழ்த்துக்கள், என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்பவும் நான் பின்னாடி வந்துருவேன், கவலைப்படாதீங்க. எதுக்கு காப்பி தண்ணி வாங்கி கொடுக்கனாலும் வாரேன். அடுத்த சம்பளம் கிடைச்சா போதும். அடுத்த கேள்வி. அடுத்து வந்து கடைசியா எப்படி முடிக்க போறோம்னா, கடைசியா நம்ம இந்த வில்லுப்பாட்டுக்கு வந்ததுக்கு காரணம், நம்மளை ஈன்று எடுத்தவர், நம்மளை இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சவர், நம்மளை பெற்றெடுத்த தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொன்ன மாதிரி நம்ம அப்பா. இல்ல அவரு நிறைய விளையாண்டுருக்காரு. முருகேசன் விளையாண்டுருக்காருங்க. நிறைய விளையாண்டுருக்காருங்க. பாருங்க இந்த உடம்பு இந்த இப்படி ஒல்லியா இருக்கு. நிறைய பேர் தம்பி சாப்பிடுவியா மாட்டையா, ஏமா எங்க அப்பா இப்படியேதான் இருப்பாரு. எங்க குடும்பத்துல எங்க அப்பா மாதிரி இருக்குதுன்னு சொன்னா இவன் தான். மாத்திரை கைமா அலையுது, நானும் எங்க அக்காவும் தான். அதுக்கு காரணமும் எங்க அப்பா தான். அது மாதிரி நிறைய விளையாண்டுருக்காரு. சின்ன வயசுல ராமருக்கும் எனக்கு நிறைய சண்டை வர்றது காரணம் கையா தான். இவங்க வந்து என்னன்னா அப்பா கூட அதிகமா அலைஞ்சது நான் தான். நம்ம இதுல வந்து அப்பா கூட அதிகமா அலைஞ்சது நான் தான். இவன் நைட்டு படுத்திருப்பான், எப்ப காலையில நீதான் இந்தாட்டி என்னதான் நீ டீ வாங்க கூட்டு போகணும் அப்படிம்பாரு. அது மாதிரி நீங்களாம் இப்பதான் 6 நீங்க, எனக்கு தெரியும், நல்லா தெரியும், நீங்க இப்ப 6 ஃபர்ஸ்ட் என்ன 6 கூப்பிட்டது அப்பா தான். காலையில இவனை தூங்க வச்சுட்டு இவன் தூங்கிட்டு இருப்பான், அவன் தூங்கிட்டானான்னு பாக்கல அப்படிங்க. முன்னாடி வந்து உசுப்பி வா டீ வாங்கிட்டு போவோம் அப்படின்ட்டு. அந்த காலையில அந்த டிஎஸ்பிடி ஒண்ணு உண்டு,
அந்த டிஎஸ் பெட்டியில் டீ வாங்க போவோம். அது மாதிரி வெளியே எங்கேயாவது போவோம். நிறைய இடத்துக்கு வெளியே போவோம். வெளியே போயிடலாம் என்னதான் கூட்டு போவாரு. அசிங்கம் நிறைய பட்டிருக்காரு. அதான் அப்பா பட்ட கஷ்டம். ரொம்ப அசிங்கப்பட்டிருக்காரு. ரொம்பலாம் அசிங்கப்பட்டிருக்காரு. எந்த டிஎஸ் பெட்டி வருதுக்கு உமருக்கு எதுக்கு டிஎஸ் பெட்டி அப்படின்னாரு. நான் எனக்கு வெறி வந்ததே அதுதான். இப்போ என்கிட்ட 2 பைக் இருக்கு. எங்க அப்பாவை கேட்டதுக்கு நான் உழைச்சி எடுத்தது அது. எதுக்குன்னா எங்க அப்பா அதுதான் கேட்டு உனக்கு எதுக்கு டிஎஸ் பெட்டி, நீ என்னது உனக்கு எதுக்கு ஒரு டிஎஸ் பெட்டி பைக்குக்கு, இவனுக்கு எதுக்கு இது, ஒரு நாள் பேண்ட் சட்டை வாங்கி போட்டு போயிட்டாரு. உனக்கு எதுக்கு பேண்ட் சட்டை, சாப்பாட்டுக்கு வழி இருக்காது கோயில். ஆனா நாங்க இப்பவும் அதே மாதிரிதான். நாங்க அதுக்காண்டி அவங்களுக்கு தான் நாங்க அப்படி செஞ்சு காட்டணும்னு நினைச்சோமே தவிர எங்களுக்காண்டி நாங்க அது செய்யல. இப்பவும் எங்க ஊர்ல நாங்க அதிகமா ராமரா இருக்கட்டும் சரி, ராமரை நீங்க யூடியூப்ல இப்படி பாக்கீங்க, இவ்வளவு ஃபேமஸா இருக்கீங்க, எல்லாம் ஓகே. ராமர் கோயில்ல போய் பார்த்தாங்கன்னா ராமர் ஏதாவது வில்லு பிடிக்காங்கன்னா படத்தோடு தான் கேட்போம். நாங்க உனக்கே தெரியும் நம்ம படத்தோடு தான் சாப்பிடுவோம். ஏமா அந்த படத்தோடு தான் எங்களை வளர்த்தது எங்க அப்பா மெனக்கிட்டு அதை தான் எங்களுக்கு கவர்ல கட்டி கொண்டு வருவோம். ராமர் நீங்க அப்படி பாப்பீங்க, அவ்வளவு ரிச்சா இருப்பேன்னு நினைப்பீங்க, அவ்வளவு இது பண்ண. அதான் தரையில உட்காந்து சாப்பிடனாலும் சாப்பிடுவோம், டேபிள் உட்காந்து சாப்பிடனாலும் சாப்பிடுவோம், சின்ன வீட்டுல தங்கினாலும் தங்குவோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டப்படுறவங்களோட இது என்னன்னு. இப்பவும் அந்த படத்தோருக்கு தான் நாங்க ஏமா தவிர எனக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிடணும் அப்படிலாம் கிடையாது. இப்ப எங்க அண்ணன் இப்ப நினைச்சா போய் சாப்பிடலாம். எப்படின்னா கட்சி ரீதியாவா இருக்கட்டும் சரி, தொழில் ரீதியா இருக்கட்டும் சரி, அவன் இப்ப எவ்வளவு இப்போ ஓரளவுக்கு இருக்கும். நாங்க ரொம்பலாம் இது கிடையாது, ஓரளவுக்கு இருக்கும். ஆனா நினைச்ச சாப்பிடலாம். எங்களுக்கு அதுல சாப்பாடே வராது. 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து அரிசி வாங்கி சாப்பிட்டாலும் இந்த ரேஷன் கடை அரிசி மாதிரி எனக்குலாம் அதெல்லாம் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். எனக்கு அதை எங்க அம்மாட்ட சொல்லி நான் அதான் பொங்க சொல்லுவேன். அப்படி கஷ்டப்பட்டோம். அது மாதிரி சாப்பாடுக்கு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ஏதாவது ஃபங்க்ஷன் வீட்டுல போனா இது ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இப்ப இருந்திருந்தா எல்லாம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணும். அது மாதிரி எந்த வண்டி வாங்கினாலும் மாலை வாங்க மாட்டோம். அது எங்க அப்பா மேல ஒரு இது. சின்ன பையன் தானே, சின்ன பையன்னா எப்படின்னா கூட்டு போயிட்டு எங்க அண்ணனுக்கு ஓரளவுக்கு விவரம் தெரியும், எனக்கு உடம்பு சரியில்லை. பெரியவனுக்கு விவரம் தெரியும். அந்த சாம்பலை கையில கொடுத்தாங்க. எங்க அண்ணன் கையில இருந்துச்சு, பிடிக்க சொன்னாங்க 3 பேத்தையும். அது இன்னும் இருக்கு. அது கையில பிடிக்க அந்த சூடு. அதுக்கடுத்து ஆத்துல போய் கரைக்க சொன்னாங்க. சின்ன பையன் தானே, அது கையில அந்த எலும்பு அதெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து உள்ள ஒரு வாரம் தூங்கலை. என்னன்னா உள்ள கூட்டு போய் காட்டுவாங்க, எரியுது பாருங்க அப்படின்னு காட்டுவாங்க. எங்க அப்பா கால் கொஞ்சம் பெண்டா இருக்கும். நான் காலை தான் பார்த்தேன். அது காலை பார்த்தோன்னே கால் மட்டும் எரிஞ்சா அது ஒரு வாரம் ஒரு மாதிரி இருந்துச்சு. நிறைய பட்டுட்டோம் எங்க அப்பா இல்லாம. அது அவர் இருக்கும்போது இப்ப எவ்வளவோ இருக்கு. நான் அவருக்காண்டி தான் இன்னும் ஒரே ஒரு கார் மட்டும் வாங்கணும். அதுதான் ஏன் கழுத சம்பாதிக்க, நீ உடம்ப பாரு சம்பாதிக்கணும், எனக்கு தேவையானதான் நான் சாப்பிட்டுக்கிடுவேன். எனக்கு பழைய சோறு போதும், என் உடம்புக்கு பழைய சோறு போதும், அதுல சத்து இருக்கு. எனக்கு போய் நான் 500 ரூபா கொடுத்து அதை சாப்பிடணும்னு நான் ஆசைப்பட மாட்டேன். நான் சாப்பிடுவேன். எல்லாரும் என்ன நினைப்பாங்க, சாப்பிட்டு சேருமா. நான் சாப்பிடுவேன், எனக்கு இவ்வளவு போதும், இதுல நம்ம போதும் அப்படின்னு நினைப்பேன். எங்க அப்பாவுக்கு இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சோன்னா அதுக்கப்புறம் நான் சேர்த்துட்டு இருக்கேன், செய்வேன், அவ்வளவுதான். இப்ப எங்க அப்பா மாதிரி நான் தானே இருக்கேன், அப்ப நான் போட்டுக்கிடுவேன், அவ்வளவு. எல்லாமே எங்க அப்பா இடத்துல இருந்து நான் போட்டுக்கிடுவேன், அவ்வளவுதான். இவன் பாக்குறதுக்கு தம்பி இல்ல, எங்க எல்லாத்துக்குமே அப்பா. நாங்க அப்படித்தான் இப்போ வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அவன் எவ்வளவு வாழ்நாள்ல நான் அந்த காரை மறக்கவே மாட்டேன். காலு அந்த நீ பொட்ட பிள்ளை கிட்ட விட மாட்டாங்கல்ல. நான் சின்ன பையன் தான், எனக்கு தெரியாது. அதுல எங்க மாமாமாரை பாராட்டணும். உன் புருஷனை நான் எதுக்கு, ஆமா உன் புருஷமா மொட்டை போடும்போது கூட்டு போய் உனக்கு தெரியக்கூடாது எதுவும். அப்ப சின்ன பையன், ஆனா என் மைண்ட்ல பிக்ஸ் ஆயிருக்கும்ல. இப்பவும் சொல்லுவேன், சண்டை போடல, உன் மாமா மேல சண்டை போடாத, அது பிக்ஸ் ஆகும், மைண்ட்ல அப்படியே பதியும். மாமா கூட்டு போய் சலூன்ல வச்சு சிரிக்க வச்சது, அவங்க 2 பேரும் அன்னைக்கு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதனால அவங்க மேல என்னைக்குமே அவங்களே ஒரு ஸ்தானத்துல வச்சிருக்கேன். அவங்க 2 பேரும் ஒரு ஸ்தானம். என் மேல கொஞ்சம் பாசமா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. அப்பா இப்பவும் கூட தான் இருக்காரு, யோசிக்காதீங்க. அப்பா இல்லாதது இப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கு உனக்கு. நான் இல்லைன்னு நினைக்க மாட்டேன், நினைக்கல, கூட தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இல்ல ஏதாவது ஒன்னா டக்குன்னு கேட்பேன், கேட்ட உடனே அது நடக்கும். அப்படிங்கும்போது நம்மளை விட்டு இப்ப நம்ம அப்பாட்ட ஒண்ணு கேட்கும், அது நடக்கலன்னா நம்ம கூட இல்லைன்னு யோசிக்கலாம். நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைங்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. நிறைய நேரம் போய் அழுதுருக்கேன். அப்பா நம்ம கோயில்ல இது இருக்கு, நிறைய நேரம் போயிருக்கேன், போய் படுத்துருக்கேன், ஏன் அப்படி பண்ணுத, என்னையா பிரச்சனை அப்படின்லாம் பேசியிருக்கேன் கோவத்துல. ஆனா அவர் நம்ம கூடயே தான் இருக்க மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு இதுல, அதுவும் முக்காவாசி சட்டையை கலைச்சிட்டோம்னா அப்படித்தான் இருப்பேன். கண்ணாடி பார்த்துட்டேயோ உடம்ப மட்டும் இல்ல எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிருக்கிற தலைவர் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா நாங்க 5 பேரும் இப்போ ஒன்னா அப்படி உட்கார்ந்து வில்லு படிக்கிறது, சம்பாதிக்கிறது, அதை அவர் பார்க்கறதுக்கு இல்லை. அதுக்குதான் அவர் ஆசைப்பட்டது. முக்காவாசி பிள்ளைகளை வில்லு படிக்க வைக்கணும்,
ஏன்னா அப்பமெல்லாம் நம்ம யாரும் பக்கப்படுத்த வர அதுக்காண்டி மாட்டாங்க என்ன நான் தம்பி. ராமருக்கு ஒரு பெரிய ஒரு கடமை பட்டிருக்கோம்னா ராமருக்கு அதுக்காண்டி. அதுக்காக ஏன்னா மட்டும் என்னால அதை செய்ய முடியல. எங்க அப்பாக்காண்டி எங்க அப்பாட்ட வந்து நீ இப்ப உனக்கு பேண்ட் தேவையா அப்படின்னா நான் ரேட் போட்டு நான் பேண்ட் வாங்கி போட்டுருவேன். உனக்கு இது தேவை உனக்குலாம் அந்த பைக் தேவையா அப்படின்னா நான் பைக் வாங்கி போட்டுருவேன். உனக்கு இந்த நகை தேவையா அப்படின்னு கேட்கும்போது நான் நகை வாங்கி போட்டுருவேன். ஆனா எங்க அப்பாவுக்கு வேற உலகம்புறம் இந்த உலகம்புறம் கொண்டு போனது ராமரு. முருகேசன். அதனால அவனுக்கு பெரிய நன்றி கடன் இருக்கு. செய்யணும். செய்வேன் கடைசி வரைக்கும். எங்க சரி அப்பாவுக்கு சரி என்ன செய்ய செய்யணும்? வேண்டாம், அவன் கூட அவன் பின்னாடி அதான் சொல்லுவேன். ராமர் பின்னாடி ஆஞ்சநேயர் நின்ன மாதிரி நீ அவன் நின்னாலே போதும். அவன் விரட்டாத வரைக்கும் போயிட்டு இருப்பான். வேண்டாம் அப்படின்ட்டான்னா அவன் நான் விரட்டினாலும் ஆஞ்சநேயர் போக மாட்டாரு ராமரை விட்டு, போக அந்த கூடாது. ஒரு இது அப்பாவுக்காண்டி அது இருக்கு. ராமர் முருகேசன் அப்படின்னு பின்னாடி அந்த முருகேசங்கிற பேரை கொண்டு போனதுக்கு கொஞ்சம் கடமைப்பட்டிருக்கோம். கையெடுத்து கும்பிடு. அப்படிலாம் கும்பிட முடியாது. கும்பிடு. அப்படிலாம் முடியாது. அது ஒரு கடமை அவன் மேல ஒரு கடமை இருக்கு, அதனால அவனை விட்டு கொடுக்க மாட்டோம், விட்டு கொடுக்க போறது கிடையாது, இனிமேல் எப்போதும் விட்டு கொடுக்க மாட்டோம். சரி மக்களே, நன்றி வணக்கம். ஆறுமுக முருகேசனை பத்தி நிறைய பேசணும். அடுத்த பேட்டியில ராமர் முருகேசனை பத்தி பார்க்கலாம். நன்றி வணக்கம். வணக்கம்.